கொள்ளலாம். வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கத்தர் பேசுவாராக. ஒவ்வொருவரோடு கத்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற எல்லா விதமான நன்மையின் காரியங்களையும் கத்தர் வெளிப்படுத்தி கொடுப்பாராக. எல்லா நன்மைகளையும் கத்தர் வெளிப்படுத்துவாராக. வார்த்தைக்கு நேராய் நம்ம எல்லாரும் கடந்து போவோம். கத்தர் வார்த்தையின் மூலியமாய் கத்தர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிற இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராய் நம்ம அப்படியே திருப்பிக் கொள்வோம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் வேகமாக வாசிங்க பார்க்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கைகளை தட்டி கத்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கத்தர் நன்மையான காரியங்களை கத்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளில் அநேகரை இந்த நாளில் திருச்சபைக்குள்ளே பார்க்க முடியல. அநேகரை என்ன பண்ண முடியல? அநேக ஜனங்களை இந்த நாளில் பார்க்க முடியல. தேவனை விட வேறு காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. தேவனை விட வேறு காரியங்கள் அல்ல. தேவன் தான் நமக்கு எல்லாவற்றிலும் நிறைவான காரியங்களை செய்கிறார். கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்த ஓய்வுனால என்ன பண்ணக்கூடாதம்மா? சொல்லுங்க, என்ன பண்ணக்கூடாதம்மா? 6 நாளையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். என்ன பண்றாரு? 6 நாளையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். குடும்பத்தோடு இருக்கும்படியாக, வேலை செய்யும்படியாகவோ, நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். இந்த 6 நாளையும் கர்த்தர் கொடுத்து 7வது நாள் என்ன பண்றாரு? பழைய ஏற்பாட்டின்படி 7வது நாள நீ விறகு கூட பொறுக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க? நீங்கள் அதை பொறுக்குனா கூட என்ன பண்ணுவாங்க? கல்லெறிந்து கொள்வார்கள். என்ன பண்ணுவாங்க? அந்த சட்டத்தை 1 மாதம் ஆண்டவர் மறுபடியும் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர்களுக்கு என்ன வேலையாக இருக்குன்னா, அடக்க ஆராதனை மட்டும்தான் இருக்கும். என்ன ஆராதனை மட்டும்தான் இருக்கும்? அப்படி ஒரு சட்டம் மறுபடியும் இறங்கி வந்துருச்சுன்னு வைங்க, பாஸ்டருக்கு அடக்க ஆராதனைக்கு மட்டும்தான் இருக்கும், வேறு ஆராதனை இருக்காது. ஏன்னா இன்னைக்கு நிலைமை வேற மாதிரி ஜனங்கள் போய்கொண்டு இருக்கிறாங்க. பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான காரியங்களை சொல்லி கொண்டு தான் மற்ற போகிற இடத்துக்கு போவதற்கு எந்த சாக்கு போக்கம் இல்லை. ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதற்கு என்னதான் சொல்கிறாங்க? என்ன சொல்கிறாங்க? சாக்கு போக்கு. தயவு செய்து சொல்கிறேன், அந்த சாக்கு போக்குலாம் இருக்கவே கூடாது. வைராக்கியம் இருக்கணும். என்ன இருக்கணும்? சொல்லுங்கள், என்ன இருக்கணும்? செத்தாலும் நான் சபையில் தான் போய் சாவுவேன். அன்னைக்கு அவர்கள் சொன்னாங்க, நீ நிறுத்தின தெய்வத்தை என்ன பண்ண மாட்டோம், பணிந்து கொள்ள. இன்னொரு பகுதியில் சொன்னாங்க, நீ நிறுத்தின பணிந்து கொள்ள மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற தெய்வங்கள் என்ன பண்ணவராக இருக்கிறாரு? தப்புவிக்க வல்லவராக தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. அதே போல தான் எந்த சொன்னீங்க அந்த சூழ்நிலையை பார்த்து பேசி பாருங்களேன். நான் தேவனை பரவாயில்ல, நடக்க முடியும், என்ன ஆனாலும் சரி நான் தேவனை ஆராதிப்பேன். அல்லேலூயா. பேசணும். நான் தேவ ஆலயத்துக்கு போவதற்கு என்னை தடை பண்ண உன்னால முடியாதுன்னு பேசணும். என்ன பண்ணணும்? பேசணும். அப்பதான் எல்லாருமே வருவாங்க, போவாங்க, சூழ்நிலைகள் உண்டாக. நான் சொல்றேன், இப்பேற்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்றாரு, அழகா நம்மளை நடத்துவார். எப்படி நடத்துவாருங்க? அழகாக நடத்துவார். ஆச்சரியப்படும் விதத்தில் நான் சொல்கிறேன், எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் சரி அந்த நிலைமையை கர்த்தர் மாற்றி, என் பிள்ளை எனக்காக வைராக்கியமாக இருக்கிறான், என் பிள்ளை எனக்காக வைராக்கியமாக இருக்கிறா, என் பிள்ளைக்காக நான் இறங்கி வருவேன். நீங்கள் அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது கவனித்து பாருங்கள். வைராக்கியம். நான் அக்கினி ஆராதிக்க மாட்டேன், சூழ்நிலை போடுவியா போடு, ஆனால் நான் நீ நிறுத்தின சொல்லி என்ன பண்ண மாட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை ஒன்னதான் நீ ஆராதிக்கணும் அப்படின்னு சொன்னா வேறு காரியத்துக்குள்ள நீ போகக்கூடாது. தேவனை நீ ஆராதிக்க கூடாதுங்கிற ஒரு பெரிய காரியத்தை சத்துரு கொண்டு வந்தான். ஆனால் அவர்கள் வைராக்கியமாய் நின்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மளும் அந்த வைராக்கியம் இருந்தா கர்த்தர் நம்ம மத்தியில் இறங்கி வருவா. உங்கள் பிரச்சனையின் மத்தியில் இறங்கி வருவா. உங்கள் சூழ்நிலை மத்தியில் கர்த்தர் இறங்கி. நான் சொல்கிறேங்க, தெய்வ சமூகத்தில் இருந்து பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் வந்து நின்று ஆராதிச்சுட்டு கடந்து போய் பாருங்க, அந்த பிரச்சனையின் மத்தியில் கர்த்தர் இறங்கி வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், சின்ன ஒரு பிரச்சனை வந்தால் கூட என்ன ஆயிடுறோம், என்ன பண்ணுறோம், அது ஞாயிற்றுக்கிழமை தான், சனிக்கிழமை நமக்கு என்ன ஆயிரும், 5 நாள் நல்லா இருக்கும், சனிக்கிழமை நைட்டே நமக்கு என்ன வந்துடும், சோறு வரும், குழப்பம் வரும், காலையில் வரும். அது இன்னைக்கு டிசம்பர் மாதமாக இருக்கிறதுனால காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா என்னவா இருக்குது,
ஒரே குளிராக இருக்குது. அப்போ நம்மளையும் பார்க்குறோம், குழந்தைகளையும் பார்க்குறோம். குழந்தைய எப்படி குளிரில் கூட்டிகிட்டு போகிறது? அப்போ தான் குழந்தைங்க நல்லா தூங்கிட்டு இருக்குது. என்னதான் பண்ணிட்டு இருக்குது? எழுப்புறதுக்கு சொல்லுங்க. எழுப்புறதுக்கு என்ன இல்லை? உங்களை சொல்ல வேற யாராவது சொல்கிறேன்னு வச்சுக்கிங்களேன். எழுப்புறதுக்கு என்ன வரல? நீ மனசு வரலன்னு அந்த குழந்தைய விட்டுட்டனா, அந்த குழந்தைய நீ பாதாளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறன்னு அர்த்தம். ஆனால் அந்த குழந்தையை தட்டி எழுப்பி நீ கூட்டிகிட்டு வரனா, அந்த குழந்தைய பரலோகத்துக்கு நேராக நீ அழைத்து வருவதற்கு அதெல்லாம் ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அதே குழந்தைய 5 மணிக்கு ஸ்கூலில் ப்ரோக்ராம் வச்சுருப்பாங்க. எத்தனை மணிக்கு? நம்ம குழந்தை தான் அங்கே முதல்ல டான்ஸ் ஆட போகுது. என்ன ஆட போகுது? அப்பெல்லாம் அந்த பாசம் வராது. அப்பெல்லாம் என்ன வராது? அந்த பாசம் வரவே வராது. சபைக்கு வரும்போது தான் பாசம், குளிர், இதெல்லாம் பிசாசு செய்கிற ஒரு தந்திரமாக இருக்கிறது. இதெல்லாம் விட்டு நம்ம என்ன பண்ணணும்? சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? வெளியே வரணும், வெளியே வரணும். சில காரியம் அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், உங்கள் துக்கம் என்னவா மாறும்? அப்படி நீங்க வரும்போது என்ன நடக்கும் என்று சொன்னா, உங்க துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை இந்த நிலைமையில கர்த்தர் சொன்னான்னு போன வாரமே நம்ம பார்த்தோம். இன்னைக்கும் சில வசனங்களை பார்த்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். எல்லா விதங்களிலும் நமக்கு கிறிஸ்தவம் என்று சொன்னாலே சில போராட்டங்கள், சில சோதனைகள், சில பரீட்சைகளை கர்த்தர் நமக்கு வைத்து கொண்டே தான் இருப்பார். நல்ல கவனிங்க. சில சோதனைகள், சில போராட்டங்கள், சில பரீட்சைகளை கர்த்தர் வைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சில துக்கம் இருக்கும். ஆனா அது முடிவில் பார்த்தீங்க என்று சொன்னா, அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தை அது உண்டு பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துறேன் பாருங்க. இப்ப நமக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போறோம். எங்க போறோம்? டாக்டர் என்ன கொடுக்குறாரு? மருந்து கொடுக்குறாரு. மருந்து எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எந்த டாக்டராவது இனிப்பா ஒரு மருந்து கொடுக்குறான்னு பாருங்களேன். ஒன்றும் கிடையாது. எங்க போனாலும் என்னதான் இருக்குது? கசப்பு என்னவா இருக்குது? சாப்பிடும் போது என்னவா இருக்கு? துக்கமா, கடினமா தான் இருக்குது. ஆனா அந்த மருந்து உள்ள போய் வேலை செஞ்சோன்னு என்ன ஆயிருது? என்ன ஆயிருது? அந்த 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 கசப்பா இருக்கிற அந்த மருந்து உள்ள போகும்போது அது என்ன ஆயிருதுன்னா, அது உள்ள போய் வேலை செய்யும் போது ஒரு புது பலன் வந்து ஒரு புதிய சந்தோஷத்தை உருவாக்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போலதான் கர்த்தர் சில நேரங்களில சில கசப்பான மருந்தை கொடுக்கும் போது நமக்கு எப்படிதான் இருக்கும்? துக்கமா தான் இருக்கும். எப்படிதான் இருக்கும்? ஆனா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த துக்கம் சந்தோஷமாய் மாற ஆரம்பித்து விடும். ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 5, 6 ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5, 6 வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க, வாசிங்க. கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு, நல்ல அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்த வசனம் கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. அல்லேலூயா. அது என்ன சொல்லுதுங்க? விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. அல்லேலூயா. அப்ப இதுல ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கங்க. நம்மளாம் என்ன பண்ணிருக்கிறோம்னா, விசுவாசத்தினால தேவ பலத்தினால காக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்லுது, உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்குதாமா. எங்க வைக்கப்பட்டிருக்குதாமா? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்குது. அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்த வசனம் அடுத்தது சொல்கிறது, இதுல நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்ன பண்றோமா? மிகவும் சந்தோஷம் இருக்குதாமா நமக்கு. அந்த அந்த வாழ்க்கையை நினைக்கும் போது, அந்த ஆசீர்வாதங்களை நினைக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா மிகுந்த சந்தோஷம் வருகிறது. அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்கிறது, வாசிங்க. என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். அல்லேலூயா. நாங்க மேல் வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்ன கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய பலத்தினால, யாருடைய பலத்தினால? தேவனுடைய பலத்தினால நம்ம என்ன பண்றாராமா? காக்கப்பட்டிருக்கிறோம். என்ன பட்டிருக்கிறோம்? இந்த வார்த்தையெல்லாம் நல்லா தான் இருக்கிறது. ஆனா கீழ் வசனம் சொல்கிறது, இதுல நீங்க மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். அல்லேலூயா.
சந்தோஷப்படுகிறோம். பல நேரங்களில் இப்பேற்பட்ட நல்ல வார்த்தைகள் வரும் பொழுது சந்தோஷப்படுகிறோம். ஆனா கீழ் வார்த்தை சொல்கிறது, என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். அல்லேலூயா. என்ன படணுமா? சொல்லுங்க, என்ன படணுமா? யாரு? தேவனால காக்கப்பட்டிருக்கிற நம்ம சில வேளையில துன்பப்படுவது அவசியமா இருக்குதாமா. அல்லேலூயா. இந்த வேதத்தை பார்த்தீங்கன்னா ஒளிவு மறைவு இல்லாதபடி எல்லாத்தையுமே எழுதி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. சில இடத்துல மாய்மாலமான சில காரியம் நன்மையை மட்டும் தான் எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா வேத நன்மையை மாத்திரம் அல்ல, சில நேரங்களில நம்ம துன்பப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கையை தட்டுங்கள, கையை தட்டி தேவ நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்கள. ஏன் துன்பனா சில நேரம் நான் துக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்பேற்பட்ட வசனங்கள் எல்லாம் நம்ம அதிகமா பார்க்க மாட்டோம். அதனால இந்த வருடத்தின் இந்த கடைசி நாட்களில இப்பேற்பட்ட வசனங்களை ஆவியானவர் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்ப நல்ல கவனிங்க, பார்க்கலாம். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க வேதம் சொல்லுது. ஆனா இங்க சொல்லப்படுகிறது, இதுல நீங்க மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதா. இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினால துக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. இப்பொழுது, எப்பொழுது? இப்பொழுதுனா எப்போ? இன்றைக்கு என்ன நடக்குதாமா? இப்பொழுது கொஞ்ச காலம். எந்த காலம்? சொல்லுங்க, என்ன காலம்? அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிங்க, துன்பப்பட வேண்டியதும் துக்கப்பட வேண்டியது கொஞ்ச காலம். அல்லேலூயா. அப்ப நான் சந்தோஷமா இருப்பது, சொல்லுங்க, அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். துன்பப்பட வேண்டிய அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் தான். என்ன காலம்? கொஞ்ச காலம் நான் என்ன படணும்னா சில நேரங்களில் துன்பப்பட்டு தான் ஆகணும். என்ன பட்டு தான் ஆகணும்? துன்பப்பட்டு தான். இயேசுவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தாலும் கொஞ்ச காலம் அவர் துன்பப்பட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க பார்க்கலாம். கிறிஸ்தவன் என்று சொன்னால் மகிழ்ச்சி மாத்திரம் இல்ல, சில நேரங்களில் சில துக்கத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. போக போக அந்த வார்த்தையினுடைய காரியங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய இந்த வசனம் சொல்கிறது, கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினால. எதனால? சொல்லுங்க, எதனால? நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை ஞாபகப்படுத்துறேன் பாருங்க. எக்ஸாம் நம்ம எல்லாம் படிச்சு நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? ஸ்கூலுக்கு போயிருக்கிறோம், காலேஜுக்கு போயிருக்கிறோம். சில பேர் பல டிகிரி வாங்கினவங்களும் என்ன பேர் இருக்கிறீங்க? திருச்சபைக்குள்ள இருக்கிறீங்க. நான் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன், எக்ஸாமுக்கு போகும்போது எத்தனை பேர் சந்தோஷமா போயிருக்கிறீங்க? எக்ஸாம் பரீட்சை 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 எழுதும் போது யாராவது சந்தோஷமா போயிருக்கிறீங்களா? சொல்லுங்க. எக்ஸாம்னால என்ன? துக்கம் தான். எக்ஸாம்னால என்னதான்? இப்படியே படிச்சுட்டே போலாமா? எதுக்கு இந்த எக்ஸாம்? எதுக்கு? அப்படியே படிச்சுட்டே போக வேண்டியது. எதுக்கு எக்ஸாம் வைக்கிறீங்க? நாங்க தான் படிக்கிறோம்ல, நாங்க தான் என்ன பண்றோம். அப்புறம் எதுக்கு எங்களுக்கு எக்ஸாம்? எக்ஸாம் அவனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? அடுத்த நிலைக்கு போவது. எக்ஸாம்னா என்னது? சொல்லுங்க, எக்ஸாம்னா என்னது? பரீட்சைனால என்னன்னா, ஆனா அது நம்ம யோசிக்கிறோம். என்னைக்கு யோசிச்சிருக்கோமா? இந்த எக்ஸாம் எனக்கு அடுத்த நிலை போவதற்கு ஒரு வாசல். சந்தோஷமா போக முடியுதான்னு பாருங்களேன். அதேதான் வேதமோ, சில சோதனைகள் அடுத்த நிலைக்கு போவதற்கு என்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு அன்னைக்கும் இல்ல, இன்னைக்கு என்ன பண்ணல? சொல்லுங்க, என்ன வர மாட்டேங்குது? சில வெளிப்பாடுகள் என்ன ஆகுது? அன்னைக்கும் நமக்கு அந்த வெளிப்பாடு வரல. எக்ஸாம் எழுதும் போது, பரீட்சை எழுதும் போதும் அன்னைக்கும் அந்த வெளிப்பாடு நமக்கு வரல. தேவனுக்குள்ள வந்துட்டோம். சில சோதனைகள் என்னை அடுத்த நிலைக்கு போவதற்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறது என்பது யாருக்குமே என்ன இல்ல? சொல்லுங்க, என்ன இல்ல? சொல்லுங்க. எக்ஸாம் எழுதாம நம்ம என்ன பண்ண முடியாது. அப்ப எக்ஸாமே ஒரு சோதனை தான். எக்ஸாம் என்னது? சோதனை தான். ஆனா நீங்க கவனிங்க பார்க்கல, அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்த உடனே என்ன ஆகுது? எக்ஸாம்ல பார்த்தா 99 புள்ளி, சொல்லுங்க. அப்ப சொல்றான், ஒரு அரை மார்க் அந்த போடாம விட்டுச்சு பாரு. போட்டா என்ன ஆயிரும்? 100க்கு 100 எக்ஸாம்ல வருது. பாஸ்ன்னு வந்தோடனே என்ன ஆயிருது? என்ன வருது? ஒரே சாக்லேட்டு தான். எல்லாம் என்ன பண்ணுது? நான் பாஸ் ஆயிட்டேன், நான் பாஸ் ஆயிட்டேன். நான் சொல்றது இல்லாம நம்ம பழைய காலத்தை பார்த்து அப்பா அம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளை 10th பாஸ் ஆயிருச்சு, என் பிள்ளை +2 பாஸ் ஆயிருச்சு, என் பிள்ளை 9th பாஸ் ஆச்சுன்னு ஊரெல்லாம் அப்பாவும் என்ன பண்ணுவாரு?
சந்தோஷப்படுவார். ஆனா எழுதும் போது நமக்கு சந்தோஷம் இல்லை. ரிசல்ட் வரும் பொழுது ஒரு ஆனந்த களிப்பை உண்டு பண்ணுவதை போல இந்நாட்களில சில சோதனைகள், நம்முடைய வாழ்க்கையில சில பரீட்சைகள் ஏவன் வைக்கும் போது துக்கமாய் இருக்கும். ஆனா அது ரிசல்ட் வரும் பொழுது அது என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆனந்தத்தையும் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் அது உண்டு பண்ணுகிறா இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அந்த வசனம் இதுதான் சொல்கிறது. கொஞ்ச கால சில பரீட்சைகளை கர்த்தர் நமக்கு வைக்கிறா. என்ன வைக்கிறாருங்க சொல்லுங்க, என்ன வைக்கிறாரு? பரீட்சைகளை யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1, 2, 3 ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். யாக்கோப்புல தேவனுக்கும் அந்த வசனங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 2ஆம் வசனம், என் சகோதரரே பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, நல்ல கவனிங்க பார்க்கலாம். இந்த வசனம் சொல்கிறது, சகோதரனே சகோதரியே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, பரீட்சை என்னது? விசுவாசம் என்னதானம்மா? சொல்லுங்க, விசுவாசம் என்னதானம்மா? இந்த பரீட்சை எல்லா நிலைகளிலும் கர்த்தர் நமக்கு வைப்பார். அல்லேலூயா. பண ரீதியாக வைப்பார், பொருள் ரீதியாக வைப்பார், ஆவிக்குரிய ரீதியில வைப்பார், குடும்பத்துல கர்த்தர் வைப்பார். எல்லா நிலைகளிலும் கர்த்தர் என்ன பண்ணுவார் என்று சொன்னா இந்த பரீட்சையை கர்த்தர் வைத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நான் ஆரம்பத்திலே சொன்ன பரீட்சை எழுவது கடினமானது, அது துக்கமான ஒரு காரியம்தான். ஆனா இந்த பரீட்சையில நீங்க ரிசல்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். அந்த வசனம் அதுதான் சொல்லுது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து. விசுவாச பரீட்சை என்ன உண்டாக்குமா? சொல்லுங்க, என்ன பண்ணுமா? தடன்னு ஓடுறது, இஷ்டத்துக்கு செய்வது, இஷ்டத்துக்கு பேசுறது, இஷ்டத்துக்கு நடக்கிறது, இஷ்டப்படி யாராவது ஒண்ணு பேசிடக்கூடாது. யாராவது என்ன பண்ணக்கூடாது? கடல் அலை பொங்குதோ இல்லையோ, இன்னைக்கு ஆவிக்குரிய விசுவாசிகள் என்ன பண்றாங்க? பொங்கி எழுறாங்க நித்தமும். கடலால கூட சில நேரத்தில் அமைதி ஆயிருது. என்ன ஆயிருது? ஆனா ஆவிக்குரிய பிள்ளைகள் இன்னைக்கு என்ன ஆடுறாங்க? அதிகமா பொங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதிகமா யாரும் ஒன்றும் சொல்லிடக்கூடாது, யார் எது பேசிடக்கூடாது. சில நேரங்களில் ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னா, நம்ம நினைச்சது நடக்கலைன்னா என்ன ஆயிருது? பொறுமை இழந்துடுறோம், நிதானத்தை இழந்துடுறோம். நம்ம என்ன பேசுறோம் நமக்கே சொல்லுங்க, நமக்கே தெரியல. இன்னைக்கு இது வெளியிலேயே நடக்குது, சொந்த குடும்பத்துக்குள்ள என்ன பண்ணுது? அப்ப நல்ல கவனிங்க, சில நேரங்களில் கர்த்தர் விசுவாசத்தின் பரீட்சையை வைப்பார். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் இதை நீங்க அட்டன் பண்ணி ஆகணும். இந்த பரீட்சை என்ன பண்ண முடியாது. நான் சொல்றேன், எப்பேற்பட்ட கிறிஸ்தவனா இருந்தாலும் இந்த பரீட்சை எழுதியே ஆகணும். ஊழியக்காரன் நானா இருக்கட்டும், கேட்கிற விசுவாச பிள்ளைகள் நீங்களா இருக்கட்டும், எல்லாரும் என்ன பண்ணணும்? யாரும் இந்த பரீட்சை எழுதாம அடுத்த நிலைக்கு போக முடியாது. அல்லேலூயா. இல்ல நான் இந்த பரீட்சையெல்லாம் எழுத மாட்டேன்னு சொன்னா நீங்க அடுத்த நிலைக்கு போக முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியாது, நீங்களும் பலப்பட முடியாது, நீங்களும் அடுத்தடுத்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அப்ப சில வேளைகளில் மேல் வசனம் சொன்னபடி என்ன செய்யுதுன்னா, என் சகோதரே நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது. பலவிதமான சோதனை என்ன பண்றோம்? நமக்கு பலவிதமான சோதனை இருக்கா இல்லையா? சில நேரத்தில் பிள்ளைங்க மூலியமா பிரச்சனை, சில நேரத்தில் மனைவி கனவு, சில பேர்த்து மாமியார் மாமனார் நாத்தனாரு சொந்த பந்தங்கள் நண்பர்கள் என்று சொல்லி பலவிதமான பிரச்சனை. இன்னொரு பகுதியில் பார்த்தா குடும்பத்தினுடைய பண தேவைகள் அதிகமாக இருக்கிறது, இன்னொரு வேலைகளை பார்த்தா வேலையில பிரச்சனையா இருக்குது, இன்னொரு காரியங்களை பார்த்தா சரீரத்தில் பிரச்சனையா இருக்குது. எல்லா இடங்களிலும் என்ன ஆகுதுன்னா சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்கிறது, சோதனைகளில் அகப்படும் போது என்னப்படும் போது, ஏன்னா இந்த சோதனை தேவனால் விடப்படுகிறது. தேவனால் என்ன பண்றாரு? நான் பரீட்சை எழுதுவதற்காக சில நேரங்களில் சில சோதனையை கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அல்ல, நான் சொல்றேங்க, யாரா இருந்தாலும் சரிங்க, அவன் எப்பேற்பட்ட மனிதர்களா இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு வரும்போது இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணி ஆகணும். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்கிறது, உங்கள் விசுவாசின் பரீட்சையானது என்னத்தை கொண்டு வருதாமா? இந்த எக்ஸாமை நீங்க அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பொறுமை வருது. என்ன வருது? சொல்லுங்க, எதுக்கு பொறுமை வருது? எதுக்கு பொறுமை வருது? சில நேரத்தில் கூட நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபிப்போம், நடக்கலன்னு என்ன ஆகுது? சொல்லுங்க, என்ன இல்லை?
பொறுமையே கிடையாது, பொறுமையே கிடையாது. அடுத்தது என்ன பண்றோம்? அடுத்து என்ன பண்ணிடுறோம்? நம்ம பேச ஆரம்பிச்சிடும், நம்ம செயல்பட ஆரம்பிச்சிடும், நம்ம காரியங்கள் பெரிதாக மாற ஆரம்பிக்கிறது. நான் சொல்றேன், இந்த விசுவாசமானது நமக்கு, இந்த விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் கவனிங்க பார்க்கலாம், அவர் தான் 100க்கு 100 வாங்கிட்டார். விசுவாசத்தின் பொறுமையில் என்ன எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காரு? 100. அதனாலதான் அவருக்கு விசுவாசத்தின் தகப்பன். என்ன தகப்பன்? ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 25 வருஷம் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறார். எத்தனை வருஷம்? 25 வருஷம் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி ரொம்ப பொறுமையாயிட்டார். ரொம்ப என்ன ஆயிட்டாரு? ரொம்ப பொறுமையாயிட்டார். ஆண்டவர் பார்க்கிறான், என் பிள்ளை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறானே. 100வது வயசுல பார்த்து சொல்றாரு, வாக்குத்தத்தம், நான் வாக்கு பண்ணினபடியே உனக்கு நான் ஈசாக்கை கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்? சொல்லுங்க, என்ன கொடுப்பேன்? உனக்கு புத்திரன் என்ன பண்ணுவேன்? அவர் சொல்றாரு 25 வருஷம். இல்லையிலோ, இன்னைக்கு நமக்கு 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் கூட என்ன பண்ண முடியல, தாக்கு பிடிக்க. சொன்னீங்களே நடக்கலையே, சொன்னீங்களே நடக்கலையே, சொன்னீங்களே நடக்கலையே, சொன்னீங்களா. ஆனா பாருங்க, ஆபிரகாம் பாருங்க, இந்த விசுவாசமானது பொறுமையை கொண்டு வந்து 25 வருஷம் கழித்து கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்கு நல்ல கவனிங்க, அப்ப நமக்கு பொறுமை உண்டாகணும்னா இந்த எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணணும். அல்லேலூயா. அடுத்தது, பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து. என்னத்தை உண்டாக்குமாமா? அடுத்து சொல்ல, அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள், துக்கமா எண்ணாதீங்க. என்ன எண்ணாதீங்க? சில நேரங்களில் சில பிரச்சனைகள் அகப்படும் பொழுது, சில சோதனைக்குள்ள நம்ம போகும்போது துக்கமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னாரு, இப்பேற்பட்ட துக்கத்தை தான் இந்த மாதங்களில் நான் சந்தோஷமாய் மாற்ற போகிறேன். நீ சோதனையில் அகப்பட்டு இருக்கிறாயா? உன் வாழ்க்கையில சில வேதனைகள் இருக்கிறதா? அப்பா சொல்றாரு, இது உனக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று சொல்லி நீ சந்தோஷப்பட ஆரம்பி, நீ சந்தோஷப்பட ஆரம்பி. இந்த சந்தோஷம் குறைவில்லாதபடி எல்லாவற்றிலும் கர்த்தர் நிறைவாய் நடத்துவா. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை அப்படி வாசிங்களே, 1 பேதுரு அதுல 5:10 வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 5:10 ஒரு எடுத்து வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் வாசிங்க. சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம், இதெல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கீங்க. கொஞ்ச காலம், அங்கேயும் கொஞ்ச காலம், இங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா கொஞ்ச காலம். என்ன காலம்? சொல்லுங்க, என்ன காலம்? கொஞ்ச காலம். அந்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை என்ன பண்ண போறாராமா? சொல்லுங்க, உங்களை என்ன பண்ண போறாரு? இதுல யார் யார் இருக்கிறா? உங்களை என்ன யார் யார் இருக்கிறா? என் பேர் அதுல இருக்கு. என் பேர் என்ன இருக்கு? உங்களன்னு சொல்றப்ப அந்த இடத்துக்கெல்லாம் உங்க பேரை தயவு செய்து போட்டு வச்சுங்க, சுதந்திரம் பண்ணுங்க. வார்த்தைகளை எப்போதுமே உங்க வேத புஸ்தகம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத புஸ்தகத்துல இந்த மாதிரி வார்த்தைகளை என்ன பண்ணணும்னா உங்க பேரை கீழே எழுதி வச்சுக்கிங்க. அது ஏன்னா அது உங்களுக்கு சொந்தமான வார்த்தையாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்கிறது, கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி. அல்லேலூயா. அப்ப அங்க நல்ல கவனிங்க பார்க்கலாம். அப்ப பாடு எதற்கென்று சொன்னா என்னை சீர்படுத்துவதற்காக. அல்லேலூயா. என்னை என்ன படுத்துறாருங்க? சீர்படுத்துறதுன்னா என்ன? ஒழுங்கு இல்லாம இருக்கிறதை ஒழுங்குபடுத்துகிற காரியம். அல்லேலூயா. அப்ப அந்த பாட அனுபவிக்கும் போதுதான் சகல கிருபை பொருந்திய அந்த தேவன் என்ன பண்றார்னா என்னை சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த 12வது மாதத்துக்குள் வந்திருக்கிற இந்த 8ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில சில பாடுகள் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சீர்படுத்த போகிற, உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்ற போகிற, உனக்கு நான் சீர்படுத்தி அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு ஸ்திரப்படுத்துகிறாராமா. அல்லேலூயா. யாருக்கு? பாடு அனுபவிக்கிறவர்களுக்கு. யாருக்கு? பாடு அனுபவிக்கிற முதல்ல கர்த்தர் என்ன பண்றாருன்னா சீர்படுத்துகிறார். முதல்ல என்ன பண்றாருங்க? அடுத்தது என்ன பண்றாரு? ஸ்திரப்படுத்துகிறார். அடுத்தது என்ன பண்றாருங்க? அடுத்தது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. பாடு அனுபவிக்கிறவர்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை பாருங்க. அது எத்தனை காலம்?
சொல்லுங்க, எத்தனை காலம்? கொஞ்ச காலம். எத்தனை காலம்? கொஞ்ச காலம் தான், ரொம்ப காலம். யோபுனுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கும் பொழுது, யோபு ஏதோ பல வருடங்களாக அல்ல, சில சில மாதங்களாக என்ன அவனுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் இருந்தது. நல்ல கவனிங்க பார்க்கலாம். இந்த பிரச்சனை இருந்தது. அந்த கொஞ்ச கால பாடு அனுபவித்த யோபுவை சகலத்திலும் கத்த, அவன் இழந்து போன எல்லாத்திலும் கத்த இரட்டத்தனையான நன்மைகளை கத்தர் கொடுத்தா. அவனை சீர்படுத்தினா, ஸ்திரப்படுத்தினா, பலப்படுத்தினா. யோபுவை கத்த நிலை நிறுத்தினா. அப்பேற்பட்ட நன்மைகளை கத்த இந்த நாள பாடு அனுபவித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்றாரு, உன் துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது. உன் துக்கத்தை கத்த இந்த நாள பாடுகளை சகித்து கொண்டிருக்கிற உன்னை கத்த முதலாவது சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கத்தர் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு அருமையான காரியங்களை கவனிச்சு பாருங்க. நம்ம பாடு அனுபவிச்சுன்னா அவர் நம்மளை சீர்படுத்துறார், மனுஷன் கிடையாது. யாரு இல்ல? மனுஷனுக்கு அந்த அறிவு, நம்மளை சீர்படுத்துகிற அறிவு இன்னைக்கு இல்லை. ஆனா கவனிச்சு பாருங்க, அவர் என்னை சீர்படுத்தினா அவரை போல ஸ்திரப்படுத்தி, அவரை போல என்னை பலப்படுத்தி என்ன என்ன பண்றனா நிலை நிறுத்துவாராக. என்ன பண்றாரம்மா? நிலை நிறுத்துகிறார். ஒரு காரியத்தை செய்து முடிக்க இந்த கடைசி காலத்துல தேசத்துல கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு, கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா திட்டங்களையும் எல்லா தீர்மானங்களையும் கர்த்தர் தேசங்களை செய்வதற்கு கர்த்தர் நம்மளை என்ன பண்ண போறார்னா நிலை நிறுத்த போகிறார். அவன் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற வார்த்தையின்படியே அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக, அநேக ஆயிரங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, அநேக லட்சங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நம்மளை நிலை நிறுத்துவதற்காகவே சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை பாடுகளை அனுபவிக்க கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. பாடு என்று சொன்னா அது துக்கம். என்னதுங்க? பாடுனால என்னது? துக்கம். அப்ப இப்படி பாருங்களேன், என்ன பாடுகள் இருக்குன்னா எனக்கு துக்கம் இருக்குது. அப்ப இயேசு வந்து என்ன பண்ணுகிறார் என்று சொன்னா என்னை சீர்படுத்த தொடங்குகிறார். என்ன பண்றாருங்க? அடுத்தது என்னை ஸ்திரப்படுத்துகிறார். கர்த்தர் என்னை பலப்படுத்தி என்னை நிலை நிறுத்தும் போது எனக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உண்டாக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தாவீது கிட்ட போய் கேட்டீங்கன்னா பாடுகள் எனக்கு நல்லதுன்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? துக்கம் எனக்கு நல்லதுன்னு சொல்லுவான். அந்த தாவீதை எல்லா நிலைகளையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கர்த்தர் அவருக்காக ஒரு சிங்காசனத்துல போய் தாவீதை கர்த்தர் அமர செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது இன்னொரு வசனங்கள் அப்படியே வாசித்து கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கல. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதே 1 பேதுரு 1:7 வாசிங்க பார்க்கல. 1 பேதுரு 1:7 வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் என்ன பண்ணுமா? சோதிக்கப்படும். நான் சொல்றேன், ஒரு தங்கம் பிரகாசமா மாறணும்னா அது எங்க போடணும்? சொல்லுங்க, எங்க போடணும்? நெருக்கல் அக்கினியில் என்ன பண்ணணும்? சோதிக்கப்படணும். என்ன பண்ணணும்? சோதிக்கப்படணும். ஏன் அப்படின்னா அதுல இருக்கிற வேண்டாத அழுக்குகள், வேண்டாத காரியங்களை அதுல ஒட்டி கொண்டிருக்கிற எல்லாம் அதை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னா அந்த தங்கம் என்ன பண்ணணும்னா அக்கினியில சோதிக்கப்படும். என்னப்படும்? அக்கினியில சோதிக்கப்படாத எதுவுமே தங்கமா பார்க்க முடியாது. என்னவா இருக்குது? ஒரு தங்கம் இருக்குது நிறைய மலைகளில, பூமியில நிறைய இடங்களில அந்த மண்ணோடு மண்ணா கல்லோடு கல்லா இந்த தங்கங்கள் துகள்களா என்னன்னா எல்லாம் ஒட்டி கொண்டு இருக்கும். நல்லா கவனிங்க பார்க்கலாம். ஒட்டி கொண்டிருக்கும். என்ன பண்ணுவான்னு சொன்னா அந்த ஒட்டி கொண்டிருக்கிற அந்த தங்கத்தை இது வேண்டாத கழும்புகளை தனியாகவும் இதை தனியா பிரிக்கணும்னா முதலாவது எங்க தான் போடணும்? சொல்லுங்க, எங்க தான் போடணும்? அப்ப கலப்படம் இல்லாதபடி கர்த்தரை நம்ம ஆராதித்து, கலப்படம் இல்லாதபடி கர்த்தருக்காக நம்ம வாழணும்னா சில நேரங்களில நம்மளும் சில அக்கினிக்குள் போடப்படுவோம். அல்லேலூயா. அந்த அக்கினி என்னை உருவாக்கி என்னை வேண்டாதவைகளை என்னை விட்டு பிரிக்கும்படியாக சில சோதனை என்கிற அந்த அக்கினியை கர்த்தர் எனக்குள் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இதுக்கெல்லாம் சோத்திரம் பண்ணணும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஆண்டவரே இப்பேற்பட்ட, நல்ல கவனிங்க பார்க்கலாம், அவர் என் தகப்பன்,
அவர் என் தகப்பன் எனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்து தன்னுடைய இரத்தத்தை முழுவதும் கொடுத்து எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்காக காயப்பட்டு அவமானப்பட்டு நிந்தப்பட்டு எனக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தேவாதி தேவ எஸ் டாடி எனக்காக எவ்வளவு அன்பு வச்சதுனால பரலோக ராஜ்யத்தை விட்டு எனக்கு இறங்கி வந்திருக்கிறாரு. அவர் என்னை எது செய்தாலும் அது எனக்கு நன்மைதான். அல்லேலூயா. இயேசுவை இப்படி பார்க்கணும், நீங்க வேறு விதமா பார்க்க கூடாது. அவர் என்னை புடமிடுகிறார். அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது திட்டமா சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கல அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம். உலகத்துல விலையேறப்பட்டது எதை சொல்றாங்க சொல்லுங்க, என்னதான் சொல்றாங்க? இன்னைக்கு கோல்டு தான். இன்னைக்கு என்னவா இருக்குது உலகத்துல? கோல்டு தான். இன்னைக்கு எல்லாமே அதை வைத்து தான் இன்னைக்கு எல்லாமே உலகமே இன்னைக்கு கோல்டை வைத்து தான் எல்லா தீர்மானங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே என்ன இருக்குதுங்க? கோல்டை வைத்து தான் இன்னைக்கு எல்லா ஆளுகையும் எல்லா தீர்மானங்களும் இன்னைக்கு உண்டாகி இருக்கிறது. எந்த நாடு வல்லரசுனா அந்த கோல்டை வைத்து தான் இன்னைக்கு என்ன எல்லாமே தீர்மானம் பண்ணுகிறார்கள். ஆனா கவனிங்க பார்க்கலாம், அதை பார்க்கிலோ விலையேறப்பட்டதா இருக்குது உங்கள் விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எழுதும் போது பேதுரு எழுதுறாரு, அழிந்து போகிற பொன். என்ன பொண்ணு? அழிந்து போகிற பொண்ணுக்கே இந்த சூழ்நிலைனா அந்த வசனம் சொல்லுகிறது, அதை பார்க்கல விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா. அப்ப சில சோதனை எதுக்குன்னா எனக்கு புகழ்ச்சியை உண்டு பண்ண. எனக்கு என்ன உண்டு பண்ண சொல்லுங்க? எனக்கு என்ன உண்டு பண்ண? புகழ்ச்சியை உண்டு பண்ணதான் சில சோதனைகள் எனக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த அறிவு நமக்கு எப்போதுமே வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். சில சோதனைக்குள்ள போகும்போது தயவு செய்து சொல்றேன், கவலைப்படாதீங்க. அப்பா பார்த்து சொல்லுங்க, எல்லாமே நன்மைக்கு தான்ப்பா. என் விசுவாசம் சோதிக்கப்படுது, நல்லது. ஏன்னா இவைகளுக்கு அப்புறம் தான் எனக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக போகிறது. அல்லேலூயா. அல்லே சோதிக்கப்படாத எவைகள் மேலும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் வெளிப்படாது. ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்னைக்கு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு எனக்கு ஏன் இவ்வளவு பாடுகள், எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை, எனக்குன்னு நிறைய பேர் கலங்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல இல்ல, உனக்கு புகழ்ச்சியும் கனமும் கர்த்தருடைய மகிமை உண்டாக வேண்டும் என்று சொன்னா இந்த பாதைகளில் நீ கடந்து போய் தான் ஆக வேண்டும். இப்பேற்பட்ட பாதைகளை கடந்து போகும்போதுதான் உனக்கான காரியங்களை கர்த்தர் இட்டமாய் வெளிப்படுத்தி கொடுக்க முடியும். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவரா இருக்கிற வேதம் முழுவதுமே கவனிங்க. யோசேப்புக்கு ஒரு சோதனை காலம் இருந்தது, தாவீதுக்கு ஒரு சோதனை காலம் இருந்தது, ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை காலம் இருந்தது. வேதத்தில் இருக்கிற எல்லா ஈசாக்கு யாக்கோப்பு எல்லாருக்குமே கர்த்தர் ஒரு சோதனை காலத்தை வைத்திருந்தா. எப்பேற்பட்டவர்களா இருந்தால் சீசர்களுக்கு ஒரு சோதனை காலம் இருந்தது, இயேசுவுக்கு ஒரு சோதனை காலம் இருந்தது. ஆனால் அதற்கு அப்புறம் அந்த வேதங்களை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்கள் சொன்னா அந்த சோதனை காலம் முடியும் பொழுது அவர்களுக்கு புகழ்ச்சியும் கனத்தையும் மகிமையும் கர்த்தர் உண்டாக்கி இன்னைக்கு கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு அவர்கள் எல்லாம் ஒரு சாட்சியா இருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எல்லாரும் நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்ப நான் பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஒரு சாட்சியா இருக்கணும்னா என் விசுவாசம் சோதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதீங்க. சோதனையை பார்த்து தயவு செய்து பயப்படாதீங்க. சில காலம் நம்முடைய வாழ்க்கையில துக்கம் இருக்குதா, அந்த துக்கத்தை தான் கர்த்தர் என்னால சொல்றேன் நான் சந்தோஷமாய் மாற்ற போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்கிற புலம்பல் 3:32 அப்படியே எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 3:32 அப்படியே எடுத்து வாசிங்க. புலம்பல் 3:32 எடுத்து வாசிங்க. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அல்லேலூயா. சில நேரங்களில சில காரியங்களை கர்த்தர் செய்ய சில சஞ்சலத்தில் அப்படின்னா சில துக்கத்துக்குள்ள என்ன கர்த்தர் நடத்துவார். நல்லா கவனிங்க பார்க்கலாம். ஏன்னா நான் அவர் பக்கம் திரும்பணும், அவரை பார்க்கணும், அவருக்காக வாழணும், அவர் சித்தத்தை செய்யணும். அது மாத்திரமல்ல பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னா அதுக்கேற்றபடி அது தேவனுடைய கட்டளையின்படி வாழணும். சில பேர் என்ன செய்வார்கள் என்று சொன்னா ஆலயத்துக்கு வருவார்கள், தேவனை ஆராதிப்பார்கள், தேவனை தொழுது கொள்வார்கள். ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா முழுமையான ஒரு
ரட்சிப்பு இருக்காது, முழுமையான ஒரு கீழ்ப்படிதல் இருக்காது, முழுமையான ஒரு விசுவாசம் இருக்காது, முழுமையான கர்த்தருடைய வேத வாசிப்பு இருக்காது, முழுமையான ஜெபம் இருக்காது. அப்ப ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னா, சில நேரங்களில என்ன பண்ணுவார்னா, அவர் அப்படியே சில சஞ்சலங்களை கர்த்தர் நமக்கு உருவாக்குவார். நல்ல கவனிங்க பார்க்கலாம். சில சஞ்சலங்களை கர்த்தர் நமக்கு உருவாக்குவார். ஆனா அந்த சஞ்சலத்தின் நேரத்துல கர்த்தர் என்ன பண்ணுவார், தமது மிகுந்த கிருபையின்படி. நிறைய இடத்துல கிருபை கிருபை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இங்க சொல்ற ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. தமது மிகுந்த கிருபை. என்ன கிருபைங்களாமா? சொல்லுங்க, என்ன கிருபையாமா? மிகுந்த கிருபை. அப்படின்னா ஒரு நிறைவான ஒரு செயல்பாட்டின்படி கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா இறங்கி வருவார் எனக்கு. ஹல்லேலூயா. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, சில நேரங்களில் சில துக்கம் உண்டாகும். ஆனா கர்த்தர் எனக்கு இறங்கி வரும் பொழுது, என்னை ஆசீர்வதிக்கும் போது அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. இன்னொரு வசனங்கள் அப்படியே வாசிப்போம். கர்த்தருடைய நாம மகிமைக்கு அப்படியே வாசிப்போம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோபு இந்த காரியங்களை குறித்து சொல்லும்போது 23:10 வாசிங்க பார்க்கலாம். யோபு 23:10 அப்படியே வாசிங்க பார்க்கலாம். சோதிக்கப்பட்ட பின், அந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவா. இதுதாங்க இந்த 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 விசுவாச வார்த்தை தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். என்னத்தை எதிர்பார்க்கிறாருங்க? இந்த விசுவாச வார்த்தைகளை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறேன்னா, அவர் என்னை சோதித்த பின். என்ன பின்? சொல்லுங்க, என்ன பின்? என்னை சோதித்த பின். அப்ப நல்லா கவனிச்சுக்கீங்க, சில நேரங்களில சில சோதனைக்கு நம்மளை அர்ப்பணிச்சுதான் ஆகணும். என்னதான் ஆகணுங்க? யோபுக்கு வந்த சோதனை குறித்து நம்ம பேச வேண்டியதில்லை. ஏன்னா நிறைய அந்த காரியங்களை குறித்து நிறைய யோபுன்னு சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சண்டே கிளாஸ் குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் தெரியும். யோபு எல்லாத்தையும் இழந்தான், பிள்ளைகளை இழந்தான், ஆஸ்தி இழந்தான், அந்த இழந்தான், சரீரத்தில் இருக்கிற பலனை இழந்தான், எல்லாத்தையுமே இழந்து ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறான். ஒரு சாம்பல்ல உட்கார்ந்து கொண்டு அவ்வளவு ஐஸ்வர்யமா இருந்த யோபுவை கர்த்தர் சில நாட்களுக்குள்ள சில அனுமதியோடு சில சோதனைக்குள்ள அவன் நடத்தும் போது, அவன் நடு வீதியில உட்கார்ந்து கொண்டு கவனிச்சு பாருங்க, உட்கார்ந்து கொண்டு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சொல்லுகிறான். வேதனையின் மத்தியில பல காரியம். இதுதான் போதாது, அவன் நண்பர்கள் அவனை பார்க்க வருகிறாங்க. அவங்க நண்பர்கள் அவனை வேதனைப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. ஆனா அவன் சொல்றாரு, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். என்ன அறிவாருங்களாமா? நான் எங்க போகணும், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிவார். அவர் சொல்றாரு, அவர் என்னை சோதித்த பின். என்ன பின்னுங்க? எல்லா சோதனையும் பிசாசு கொண்டு வரான். தயவு செய்து நீங்க அதை அப்படி பார்க்க கூடாது. சில சோதனை எனக்கு கர்த்தரால் அனுமதிக்கப்படுகிறதா இருக்கும். சில சோதனை, ஏன்னா அவர் அன்பை நான் உணரணும், அவர் சித்தத்தை நான் செய்யணும். அவர் என்னை உருவாக்கும்படியே சில நேரத்தில் அவர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னா, சில சோதனைகளை கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அவன் சொல்றான், என்ன சொல்றான்னா, என்னை சோதித்த பின். யாரை சோதித்த பின்? யோபு சொல்றாரு, என்னை சோதித்த பின். அவர் விசுவாச வார்த்தையை சொல்றாரு, நான் பொன்னாக விளங்குவேன். அப்படின்னா எனக்குள் இருக்கிற சில வேண்டாத காரியத்தை எடுத்தப்பே நான் என்ன செய்வேன்னா பொன்னாக விளங்குவேன். அப்படின்னா நான் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பேன், கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பேன், கர்த்தருடைய நாமத்தை நான் உயர்த்துவேன், கர்த்தருக்காக நான் வாழ்வேன். நான் சொல்றேன், இந்த கடைசி காலத்துல உங்களை பார்த்து கர்த்தர் சொல்ல விரும்புகிற காரியம் என்னன்னா, அவர் உங்களை சோதித்த பின் நீங்க என்னவா மாற போறீங்க என்று சொன்னா, கர்த்தருடைய எழுப்புதலையும் கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறவர்களையும் தேசத்துல செய்யும்படியாக ஒரு பொன்னாக கர்த்தர் உங்களை எல்லாரையும் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய கையில் எஸ்டடி ஒரு முத்திரை மோதிரமாக நீங்கள் எல்லாம் பயன்பட வேண்டும் என்று சொன்னா, சில நேரங்களில் சில துக்கங்கள் உங்க வாழ்க்கையில் அனுமதிக்கப்படும், சில துக்கங்கள் சில சோதனைகள் உங்களுக்கு அனுமதிக்கப்படும். நீங்க சொல்லுங்க, சோதிக்கப்பட்ட பொன்னாக விளங்குவேன். என்னை கர்த்தர் சோதனைக்கு அப்புறம் என்னை பொன்னாக விலக செய்து அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக, அநேகருக்கு ஒரு மேன்மையான காரியங்களை கர்த்தர் எனக்காக வெளிப்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கஷ்டம் வந்துச்சுன்னா என்னதான் வருது? புலம்பல் தான் வருது. என்னதான் வருது? அது நடக்கல, இது கிடைக்கல, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை போகுது. ஆனா அங்க பாருங்க, யோபு சாம்பல் நடுவுல உட்கார்ந்துகிட்டு உடம்பெல்லாம் பெரிய எரிபந்தமான கொப்பளங்க சொரிந்து கொண்டு இருக்கிறான். அந்த சூழ்நிலை சொல்றான், இது எனக்கு ஒரு சோதனை. நல்லா கவனிங்க, நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, செபிக்கிறீங்க, வேதத்தை வாசிக்கிறீங்க, ஆலயத்துக்கு வருகிறீங்க,
கர்த்தர் மேல நல்ல அன்பு வச்சிருக்கிறீங்க. ஆனாலும் உங்க வாழ்க்கையில இன்னும் சில பிரச்சனைகளும் சில போராட்டங்களும் இன்னும் முடிவு பெறாம இருக்குதா? கவலைப்படாதீங்க. நீங்க பொன்னாக மாற வேண்டிய காலம் வந்திருக்கிறது. நீங்க பொன்னாக மாற வேண்டிய காலம் வந்திருக்கிறது. சில காலங்கள் தான் பாடுக, ஆனால் ஆயுள் முழுவதும் சந்தோஷத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். பொன்னாக மாறிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை யாராலையும் எதையும் செய்ய முடியாது. அது மேன்மையான மகிமையான காரியங்களை அவைகள் வெளிப்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிப்பேன். யாக்கோபு 1:12 வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 1:12 ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். அந்த வசனம் சொல்லப்படுகிறது, சோதனை சகிக்கிற மனுஷன் சொல்லுங்க. எதை சகிக்கணுமா? நான் இதை எப்படி பார்க்கிறேன், துக்கத்தை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சில நேரங்களில் சில துக்கங்கள் நமக்கு அனுமதிக்கப்படுகிறதா, அங்க சொல்லப்படுகிறது, அதை சகிக்கணும். அதை என்ன பண்ணணும்? சோதனை என்ன பண்ணணும்? சகிக்கணும், சகிக்கணும். அப்பா நீங்க நடத்துங்க, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலைமைகளிலும் எங்களை நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்க. அப்பா நீங்க எங்களோடு இருப்பதற்காய் நன்றி சொல்லணும். என்ன சொல்லணும்? நன்றி சொல்ல. சோதனையை பார்த்து புலம்பிக் கொண்டிருப்பதற்கு இது காலம் அல்ல. சோதனை என்பது அது துக்கத்தின் நேரமாய் இருக்கிறது. அது என்ன நேரமாய் இருக்கிறது? துக்கத்தின் நேரமாய் இருக்கிறது. பாருங்க, அதை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா சோதனைக்கு அப்புறம் என்ன செய்ய போறாரு? சொல்லுங்க, என்ன பண்ண போறாரு? சோதனைக்கு அப்புறம் என்னை விலை உயர்ந்த ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா என்னை மாற்றுகிறார். விலை உயர்ந்த, நல்ல பாருங்க, போன வாரமே நம்ம பார்த்தோம். அப்பா ஒரு பிள்ளையை நேசிக்குதுன்னா தவறு செய்யும் போது என்ன பண்ணுவா? அப்பா என்ன பண்ணுவாரு? பிள்ளையை சிச்சிப்பார். பிள்ளை என்ன பண்ணுவாருங்க? சிச்சிப்பார். சில காரியங்களை சிச்சிப்பார். அந்த பிள்ளை நல்லபடியா வளரணும் அப்படின்னா சில நேரங்களில் சில கடுமையான சூழ்நிலைகளை உண்டாக்கதான் செய்வார். நல்ல தகப்பன். அல்லேலூயா. அப்ப இந்த கடைசி காலத்துல நான் கர்த்தருக்காக பயன்படணும், கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் அந்த பூமியில நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னா சில சோதனை கர்த்தர் எனக்கு அனுமதிப்பார். அல்லேலூயா. சகிக்கணும். என்ன பண்ணணுங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? நீங்க சொல்லியே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே சோதனையை சகிக்க எனக்கு பலனை தாங்கப்பா. இந்த மாதிரி ஜெபத்துல நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அதிகமா செய்ய மாட்டோம். நான் சொல்றேன், இனி 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 சொல்லுங்க, சோதனையை சகிக்க எனக்கு பலனை கொடுங்கப்பா. அல்லேலூயா. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், உலகத்தின் சோதனைகள் நம்மளை அழிக்கும். ஆனா தேவன் நம்மளை சோதிக்கிறார் என்று சொன்னால் அழிவதற்காக அல்ல, அழிந்து போகிற ஜனங்களை மீட்கிற ஒரு கருவியாக கர்த்தர் நம்மளை பயன்படுத்ததா சில சோதனைகளை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். அது நல்லது. ஹல்லேலூயா. அது என்னதுங்க? சொல்லுங்க, அது என்னதுங்க? அடுத்த வசனம் சொல்லுது, பாக்கி அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்ப சோதனை எதுக்கு? சொல்லுங்க, சோதனை எதுக்கு? உத்தமனாய் மாறுவதற்கு தான் சோதனை. நான் சொல்றேன், சோதனை இல்லாம யாரும் என்ன பண்ண முடியாது? உத்தமனா மாறவே முடியாது. நீங்க நிறைய குழந்தைங்களை பாருங்க, அப்பா அம்மா ரொம்ப செல்லம் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? என்ன கொடுத்துருப்பாங்க? நான் ஒரு டாக்டர் குழந்தைய நான் பார்க்குறேன். அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த டாக்டருக்கு அந்த குழந்தை பிறந்தனால அந்த குழந்தைக்கு நிறைய செல்லம் கொடுத்துட்டாங்க. ஒரு கல்யாணத்தில் பார்க்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, இருக்கிற எல்லா குழந்தையும் பார்க்கலாம், அந்த குழந்தை ரொம்ப அடம் பிடிக்குது. சாப்பாட்டில் இலையில சாப்பாடு போட்டால் அந்த சாப்பாடெல்லாம் செதறி விடுது, எல்லாத்தையும் தூக்கி வீசுது. அவங்களால என்ன பண்ண முடியல? என்ன பண்ண முடியல? ஆனால் மற்ற குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா அமைதியாக அப்பா அம்மாட்ட உட்காந்து என்ன பண்ணுது? அங்கெல்லாம் என்ன வந்திருக்குது? சோதனை வந்திருக்குது. என்ன வந்திருக்குது? இங்க சரியா இல்லை அப்படின்னா வீட்டுக்கு போனா என்ன ஆகும்? சொல்லுங்க, என்ன ஆகும்? சில சில தாய் தகப்பன் அங்கேயே சோதனை நடக்கும். அங்கே என்ன நடக்கும்? 2 கன்னத்துல 2 விட்டு ஆட்டோமேட்டிக்கா அமைதியா சாப்பிடுங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா நிறைய அன்பு செலுத்தி 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 என்னாச்சுன்னா அந்த குழந்தை செய்ய வேண்டிய காரியத்துக்கு பதிலாக தேவையில்லாத ஒரு செயல்பாட்டை அங்க செய்து கொண்டிருக்கிறது. அப்பா என்ன உத்தமனா மாத்தணும்னா சில சோதனை எனக்கு அனுமதிக்கிறார். ஏன்னா அப்பாவுக்கு நான் என்னவா மாறணும்? சொல்லுங்க, என்னவா மாறணும்? உத்தமனா மாறணும், உண்மை உள்ளவனா மாறணும். உத்தமனா அப்படின்னு சொன்னா பொய்யான மாறுபாடான வாழ்க்கை எனக்கு இருக்கக்கூடாது, பொய்யான மாறுபாடான பேச்சு இருக்கக்கூடாது, பொய்யான மாறுபாடான செயல் இருக்கக்கூடாது. அப்ப என்னை உத்தமனா மாத்தணும்னா சோதனை நான் சகிக்கணும். அல்லேலூயா. ஒரு பொண்ணு எப்படி நல்ல அழுக்கெல்லாம் மாறணும்னா அது அக்கினியில போடப்பட வேண்டும். அப்ப நல்லா கவனிங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் வேதத்தில் எழுதிருக்கு. அப்ப சோதனை என்பது எதை குறிக்குதுங்க? துக்கத்தை
குறிக்கிறது. ஆனா நல்லா கவனிங்க பார்க்கணும். நான் உத்தமனான பின்பு, அந்த வசனம் சொல்கிறது உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்ப சோதனை எது வரைக்கும்? சொல்லுங்க, சோதனை எது வரைக்கும்? உத்தமனா நீங்க எவ்வளோ சீக்கிரமா உங்களை விட்டு கொடுத்து, அப்பா நான் சரண்டர் ஆயிடுறேன், என்னை நீங்க நடத்துங்க, நான் வேறு காரியத்தை நீ செய்ய போறது இல்ல, என்னை முழுவதும் நான் ஒப்பு கொடுக்கிறேன், உங்களை தவிர வேற காரியம் வேணான்னு நீங்களும் அவரும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ற வரைக்கும் விட மாட்டார். என்ன பண்ண விட மாட்டாரு? என்ன சைன் பண்ணணும்? ஒரு அக்ரிமெண்ட்ல நீங்களும் அவரு வர்ற வரைக்கும் என்ன பண்ண மாட்டாரு? விடவே மாட்டார். நான் இந்த ஊழியத்துக்கு வந்து 2010 இந்த ஊழியத்துக்கு முழு நேரம் ஊழியத்துக்கு வந்த உடனே என்ன பண்ணேன்னா, சில ஒரு வருஷம் ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சில நெருக்கடிகள், சில சூழ்நிலையை பார்த்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஊழியத்தை விட்டு அப்படியே கடந்து போக ஆரம்பிச்சிட்டேன். ஊழியத்தை கடந்து போய் சில அரசியலோடு சேர்ந்து சில காரியங்களை செய்யவும், சில காரியங்களை பேசவும் அப்படின்னா இப்படியே கடந்து போயிட்டேன். கடந்து போன உடனே என்னாச்சுன்னா, பல நேரங்களில் கர்த்தர் எனக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டது, வா என் ஊழியத்தை செய், என் ஊழியத்தை செய், என் ஊழியத்தை செய்யினாரு. ஆனாலும் ஒன்றும் காதுல விழல. சில நேரம் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், பண ஆசை எல்லா தீமைக்கும். இந்த வசனம் எனக்கு வேணாம், பைபிளை மூடு. என்ன பண்ணு, இந்த வசனம் எனக்கு வேணாம், பைபிளை மூடு, நீ கிளம்பு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, போ. இப்படி 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 சூழ்நிலை ஆண்டவர் சொல்லிட்டே இருந்தாரு. அடுத்தது சொன்னாரு, உனக்கு ஒரு விபத்து வரப்போகுது, வந்துருன்னாரு. அப்போ என்ன பண்ணல, காது கேட்கல. நடந்தது என்னன்னா, சரியானபடி என்ன ஆச்சுன்னா, வண்டியில போய் கொண்டு இருக்கும் போது திடீர்னு இந்த போர் டோல்கேட் பக்கத்தில் என்ன ஆச்சுன்னா, நான் ஓட்டிட்டு போன வண்டி கொஞ்ச நேரம் நான் தான் ஓட்டிட்டு போனேன். கொஞ்ச நேரம் அப்படி போயிட்டே இருந்த கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, என் வண்டியை வேற யாரோ ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா என் நரம்பு, என்னுடைய எலும்புகள் எல்லாம் என்னாச்சுன்னா ஸ்டக்காகி நின்றுச்சு. என்ன ஆயிடுச்சு, நான் ஓட்ட வேண்டிய வண்டியை வேற யாரோ ஓட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லேலூயா. எதுக்கு? நல்லதுக்கல்ல. அது ஒரு சோதனை காலத்துக்கு என்ன ஆயிடுச்சு, டிரைவர் மாறிட்டாரு. டிரைவர் என்ன பண்ணிட்டாரு, நான் தான் டிரைவர், என் வண்டி தான் அது. ஆனா சில நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னா, சில சோதனை உண்டாக்கி நான் உத்தமனா மாறினா டிரைவர் வேற ஆளை போட்டுட்டார் அவரு. அல்லேலூயா. என் வண்டி போக வேண்டிய இடத்துக்கு போகாம அது நேர ஒரு விபத்தை நோக்கி போகிறது. எங்க போகுதுங்க? ஒரு விபத்தை நோக்கி போகுது. ஆப்போசிட்ல ஒரு வண்டி வருது, நேரா போன வண்டி அவர் ஓட்டுறதுனால அது சைடா போகுது. எங்க போகுது? ஏன்னா நான் நேரா போகல, அவர் காட்டின வழியில நான் நேரா போகாததுனால என் வண்டி என்ன ஆச்சுன்னா, அவர் டிரைவரா மாறி அவர் சைடுல ஓட்டி போய் என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய விபத்து. என்ன ஆச்சுங்க? பெரிய விபத்து. எனக்கு தெரிஞ்சிருச்சு. வண்டி அடிச்ச உடனே நான் கீழே விழுகிறேன். கர்த்தருடைய கிருபையில அன்னைக்கெல்லாம் ஹெல்மெட் போடுற சிஸ்டம்லாம் இல்லை. ஆனால் புது வண்டி வாங்கினனால ஹெல்மெட்டு கொடுத்துருந்தாங்க. நான் அன்னைக்குன்னு பார்த்து டிவி மேலே இருந்த அந்த ஹெல்மெட்டை என்னை அறியாமலே எடுத்து தலையில் போட்டுட்டு போகிறேன். அல்லேலூயா. ஹெல்மெட் போடலை அப்படின்னா இன்னும் என்ன இருக்கும், எனக்கு அடக்கான முறிஞ்சி நான் இருக்க வேண்டிய இடத்துல மாங்காய் மரம் முளைச்சி மாம்பழமாக கொடுத்துருக்கோம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அதுக்குள்ள போகாதபடி அந்த கிருபை கீழே விழுந்த தலை வேகமா போய் தரையில அடிக்குது. அந்த ஹெல்மெட் என்னாச்சுன்னா நெளிந்து போய்விட்டது. எல்லாரும் சத்தம் போடுறாங்க, எல்லாம் கத்துறாங்க, இவன் அவ்வளவுதான். ஏன்னா அவ்வளோ பெரிய அடி கீழே விழுந்து, அடி அவ்வளோ சத்தம், கீழே விழுந்து அடி, அந்த சூழ்நிலை உண்டாகுது. அப்ப நான் கீழே விழும்போது ஒரு வார்த்தை சொல்றேன், ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு அவர் தான் செய்கிறாரு. யார் தான் செய்கிறாரு? அவர் தான் செய்கிறாரு. உடனே எந்திரிச்சு எல்லாரும் வர்றாங்க, வந்து எல்லாரும் என்னை தூக்குறாங்க. பார்த்தா எனக்கு ஒன்றுமே ஆகலைன்னு நினச்சிட்டு நான் எழும்புறேன். சின்ன ஒரு காயம்தான், சரி ஒன்றும் ஆகலைன்னு சொல்லி ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சேன். கால் நடக்க முடியல. கால் என்ன பண்ணலைங்க, நடக்க முடியல. முட்டி உள்ள என்ன ஆச்சுன்னா, முட்டியில் இருக்கிற ஒரு போன் அப்படியே உடஞ்சி போயிருச்சு. திடீரென்று சொல்லி ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போகிறாங்க. என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் போட்ட உடனே தேவனை பார்த்து அந்த நிமிடத்துலேருந்து அழத் தொடங்குறேன். ஆண்டவரே என்னை தயவாய் மன்னிங்க, உடைய ஊழியத்தை விட்டுட்டு நான் போனது தவறு தான், உடைய ஊழியத்தை விட்டுட்டு நான் போனது தவறு தான் அழுகிறேன் தேவ சமூகத்தில். டாக்டர்லாம் வர்றாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்க, எல்லாம் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க ஆப்ரேஷன். என்னதுங்க, என்ன சொல்லிட்டாரு, ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க. உடனே நான் அவங்க சொல்லிட்டு போனதுல இருந்து அழத் தொடங்குறேன். ஆண்டவரே என்னை ஆப்ரேஷன் இல்லாமல் என்னை வெளியே கொண்டு போயிருங்க, என் உயிர் உள்ள வரைக்கும் நான் இனி திரும்பி பார்க்க மாட்டேன். ஒப்பந்தத்தில் என்ன பண்றோம் 2 பேரும், அந்த ஒப்பந்தத்துக்காக தான் இவ்வளோ பிரச்சனை. என்னது, இப்போ நான் சொல்லிட்டு ஆண்டவரே நான் இனி என் உயிருள்ள வரைக்கும் இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன்,
நான் உம்முடைய ஊழியத்தை செய்யறேன். அந்த ஒப்பந்தம் சைன் ஆன உடனே அழுது ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இது எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, ஒரே ஒரு வாய்ப்பு. இந்த ஒப்பந்தம் சைன் ஆனோம், அதே டாக்டர் மறுபடியும் வந்து என்ன பார்க்குறாரு, உனக்கு ஆப்ரேஷன் இல்லை, ஒரு கட்டை மட்டும் போட்டு நீ போன்னு என்னை அனுப்பி விட்டார்கள். ஹல்லேலூயா. நான் உத்தமனன்னு விளங்கின பின்பு அந்த சோதனையை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த சோதனையை மாற்றுகிறார். சில நேரங்களில நம் கர்த்தர் பக்கம் வரணும் அப்படின்னா இப்பேற்பட்ட காரியம் அனுமதிப்பார். ஏன்னா நான் அவர் அக்ரிமெண்ட் போட்டே ஆகணும். என்ன ஆகணும்? நான் சொல்ற கீழே கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து சொல்றேன், நீங்களும் அவர் இந்த கடைசி காலத்துல ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வருகிற வரைக்கும் சோதனை மாறாது. நீங்க உத்தமன்னு விளங்கணும். நீங்க என்ன பண்ணணுங்க? உத்தமன்னு விளங்கிட்டீங்கன்னா கர்த்தர் இது வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை உண்டாக்கி நீங்களே அவர் ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டீங்கன்னா, உமக்காக வாழ்வேன், உங்க சித்தத்தை செய்வேன், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்வேன்ப்பா, உம்மை தேட வேண்டிய நேரத்தில் நான் தேடுவேன், உம்மை ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிப்பேன், சபை கூடி வருதல நான் விட்டு விட மாட்டேன் ராஜா, இந்த கடைசி கால எழுப்புதலுக்கென்று நான் ஒரு தூணாய் நிற்பேன் தகப்பனே ராஜா. ஆண்டவரே, திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தோடு ஏவ திட்டத்தோடு நான் இணைந்து நிற்பேன், அதை விட்டு நான் பின் வாங்க மாட்டேன் தகப்பனே என்று சொல்லி அந்த அக்ரிமெண்ட்ல நீங்க சைன் போகிற வரைக்கும் அவர் நம்மளை விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வேணும் போராடி பாருங்களேன். நான் சொல்றேன், தேவனிடத்துல சரண்டராகி விட்டுட்டேன்னா விட்டுருவாரு. ஆனா அவர்கிட்ட நம்ம இன்னும் வேற மாதிரி காரியங்களை பண்ணணும்னா அவர் அமைதியா இருப்பார். நான் எப்போதுமே சொல்றதுதான், நம்ம மேல தேவ திட்டம் இருக்கிறதுனால உயிர் போகாது. என்ன போகாது? உயிர் போகவே போகாதுங்க. ஆனா மற்ற வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். உணவு இருக்கும், சாப்பிட முடியாது, கட்டில் இருக்கும், தூங்க முடியாது, என்ன இருக்கும், வண்டி இருக்கும், வஸ்திரங்கள் இருக்கும், உடுத்த முடியாது, எல்லாமே வித்தியாசமா நடக்கும். எல்லாமே என்னவா இருக்கும்? ஆசீர்வாதம் இருக்கும், பக்கத்துல தான் இருக்கும், வராது. என்னைக்கு எப்படியாவது பண்ணிடலான்ட்டு போவீங்க, பக்கத்துல தான் இருக்கும், வராது. அல்லேலூயா. அப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க தயவு செய்து, இது என்னை உத்தமனாய் மாற்றுவதற்காக ஒரு சோதனை காலம், ஒரு சோதனை காலம். தயவு செய்து தேவ சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க கர்த்தருக்கு வேணும். திருச்சபைக்குள்ள இருக்கிற எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ அவருக்கு வேணும். ஏன் இந்த சோதனை எல்லாம், ஏன் இந்த போராட்டங்கள் எல்லாம், ஏன் இந்த சூழ்நிலையில உண்டாகுதுன்னா, நீ உத்தமனா மாறணும். ஏன்னா இது கடைசி காலம், அவருக்காக நீங்க எல்லாரும் பயன்பட வேண்டும். வார்த்தை கேட்டுக்கொண்டு நீங்க எல்லாரும் பயன்படணும். சும்மா ஆண்டவர் யாரையும் பயன்படுத்த மாட்டா. உத்தமனா நம்ம மாறுவோம் என்று சொன்னா, நம்மளை சோதனை காலத்தில் நம்மளை விட்டு கொடுப்போம் என்று சொன்னா, உங்களை கொண்டு கர்த்தர் தேசங்களில இருக்கிற துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். தேசம் அழுது புலம்பி வேதனைப்பட்டு எனக்கு ஒரு நல்ல வார்த்தை கிடைக்காதா, எனக்கு ஒரு நல்ல வார்த்தை கிடைக்காதா, எனக்கு ஒரு நல்ல விடுதலை கிடைக்காதா, ஒரு நல்ல சுகம் கிடைக்காதா, நல்ல மாற்றங்கள் வராதா அப்படின்னு சொல்லி உலகம் ஏங்கி கொண்டிருக்குது. அதற்காக தான் கர்த்தர் திருச்சபையில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் நினைக்க, நான் எல்லாம் சரியா தானே இருக்கிறேன், நான் சரியா, நீ சொல்லக்கூடாது நீ சரியா இருக்கிறன்னு. உன் அருகாமையில் இருக்கிற உன் குடும்பம், திருச்சபை ஒவ்வொரு விசுவாசியை குறித்து சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. திருச்சபை போதகர் சொல்லணும் ஒவ்வொருவரையும் குறித்து சாட்சி. இந்த பிள்ளை சாட்சியா இருக்கிறா, இந்த பிள்ளை சரியா இருக்கிறா, இந்த மகள் சரியா இருக்கிறா, பொறுமையா இருக்கிறா, இந்த மகள் காத்து கொண்டு இருக்கிறா, இந்த மகள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறா, வேதத்துக்கு கீழ்ப்படுகிறா, ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படுகிறா. இதெல்லாம் யாரு சொல்லணும் சாட்சியாக? உத்தமனுக்குன்னா சாட்சி வேணும். உத்தமனுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? என்ன வேணும்? சாட்சி வேணும். ஆனா இன்னைக்கு கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு இல்லை. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம்? நம்ம சரியா இருக்கிற நம்மளே சொல்லிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பைத்தியர்களை பைத்தியம், பைத்தியம் தான் சொல்லும். என்ன சொல்லுன்னா எல்லாம் சரியா இருக்குதுன்னு. என்ன இருக்குது? அவன் செய்யறதெல்லாம் சரின்னு அவனுக்கு தான் தெரியும். ஆனா அவன் செய்யறதுன்னா தவறுன்னு யாருக்கு தெரியும்? வெளியில இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். தயவு செய்து சொல்றேன், உங்களை குறித்து முதலாவது தேவன் சாட்சி கொடுக்கணும். நல்ல கவனிங்க பார்க்கலாம். தேவன் சாட்சி கொடுக்கும் போது உன் குடும்பம் முதல்ல உனக்கு சாட்சி சொல்ல. கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், ஒரு தகப்பனையும் ஒரு தாயையும் குறித்து பிள்ளைகள் சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. ஒரு கணவனை குறித்து யார் சாட்சி கொடுக்கணும்? மனைவி. மனைவி குறித்து யார் சாட்சி கொடுக்கணும்? அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு உங்கள்கிட்ட கொடுத்தா என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன ஆகும்? எவ்வளவு மார்க் வரும்? உங்கள்கிட்ட கேட்கிறேன், எவ்வளவு மார்க் வரும்னு.
பேப்பரை வாங்கி கிழிச்சு போடலாமேன்னு தோணும். கிழிச்சு போடுறது மட்டும் அந்த பேப்பரை சுற்றி மூஞ்சில் அடிக்கிற உனக்கு வேற மார்க்கு கேட்குதா? உனக்கு என்ன கேட்குது? இந்த சூழ்நிலையை மாறுவதற்காக தான் சில சோதனை நமக்கு அனுமதிக்கப்படுகிறது. சில பேர் சில ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு உணர்த்துக்கிற ஒரு காரியம், சில பேர் உங்க மாம்சத்தை அப்படியே மேலோங்கி உங்க திறமைகளை மேலோங்கி நீங்க தான் சில பேர் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சார் நீ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற வரைக்கும் ஆண்டவர் விட மாட்டார். நான் ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க தான்ப்பா எல்லாமே நீ சொல்ற வரைக்கும் கர்த்தர் விட போறது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்கிறது, சோதனையை செய்கிற உத்தமன் என்று விளங்கின பின் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை எல்லார் கைகளை தட்டி அதனுடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்க. விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு என்னத்தை கொடுக்க போகிறாரு? வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்த. நான் சொல்றேங்க, சோதனை சகிக்கிற உங்களுக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த கிரீடங்களை கர்த்தர் நமக்காக வெளிப்படுத்தி கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, சோதனைக்கு அப்புறம் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. துக்கத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படியே மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து சில காரியங்களை சொல்லி அப்படியே வேகமாய் முடிக்க விடுறோம். அடுத்த சில காரியங்களை பார்த்தோம். 1 பேதுரு 1:5 7 வரைக்கும் நம்ம பார்த்தோம். அங்க பார்த்த அந்த வசனங்களுடைய காரியங்களை பார்த்தா, சில கால பாடுகள் அனுபவிப்பது உங்களுக்கு அது ஏற்படுத்தப்பட்டது. அங்க அந்த வசனம் சொல்லப்படுகிறது. 6ஆம் வசனம் போடுங்க பார்க்கலாம். இதுல சந்தோஷப்பட துன்பப்பட வேண்டியது அவசியம். துன்பப்பட வேண்டியது சொல்லுங்க. நான் அப்பா உங்களால நான் துன்பப்படணும்னா, உங்களால நான் சோதிக்கப்படணும்னா அது எனக்கு நல்லது. அல்லேலூயா. சில பேர்த்த ஆண்டவர் ஜெபிக்க எப்படி தெரியுங்களா உருவாக்குவாரு? உங்க குடும்பத்திலே பிரச்சனையை உருவாக்குவார். என்ன உருவாக்குவார்னா, உங்க குடும்பத்துல வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அங்கிருந்து பிரச்சனை ஆரம்பிக்கும். தாறுமாறான காரியம், தாறுமாறான செயல்பாடு, தாறுமாறானது. உங்க வீட்டுல சில மருமகள் பிரச்சனை பண்றாங்களா, உங்க பிள்ளைங்க பிரச்சனை பண்றாங்கன்னா, நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, நீ தேசத்துல இருக்க எல்லா மருமகளுக்கும் ஜெபம் பண்ணணும். உன் பிள்ளை சில தவறு பண்றானா, கீழ்ப்படியாம போறானா, அப்ப தேசத்துல இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்கு நீ ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க பார்க்கலாம். சில கணவன்மாருங்க, நம்ம திருச்சபையில் இல்ல வெளியில சொல்ற கணவன்மாருங்க மனைவி மீது அன்பு காட்டாதபடி தாறுமாறான சில வாழ்க்கைக்குள்ள போறாங்களா, அப்ப நீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க ஒரு காரியம். அப்ப தேசத்தில் இருக்கிற அநேக கணவன்மார்களுக்கு ஜெபிக்க தொடங்கணும். அல்லேலூயா. சில மனைவிகள் கீழ்ப்படியாம ஜெபிக்காம வேதம் வாசிக்காம போறாங்களா, அப்ப நீங்க சொல்லணும், திருச்சபை சார்ந்த எல்லாருக்கும் நீங்க என்ன பண்ணணும்? ஜெபிக்க தொடங்கணும். அல்லேலூயா. இப்படி நம்ம ஒவ்வொரு காரியத்தை எப்படி பார்க்கணும்னா, கர்த்தர் நான் ஜெபிக்க வேணும்னா சில பிரச்சனை கர்த்தர் எழுப்புவா. சிலருக்கு வியாதி, சில பலவீனம், சில போராட்டம் இருக்குதா. நான் சொல்றேன், உங்க வியாதி பலவீனத்தை பார்க்கிறோம், தேசத்தில் இருக்க வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்க தொடங்குங்க. சில சோதனை மூலியமா தான் சில காரியத்தை நான் கற்றுக்க முடியும். இப்ப நான் வயிற்று வலியோடு இருக்கிறேன் அப்படின்னா நல்ல கவனிங்க. ஒரு மனிதன் வயிற்று வலின்னு சொன்னா அந்த வயிற்று வலியுடைய வேதனை எனக்கு தெரியும். அப்ப நான் என்ன பண்றேன்னா, அந்த வேதனையோடு கர்த்தருடைய சமூகத்துல மன்றாடும் போது அங்க ஒரு அற்புத சுகத்தை கர்த்தர் கட்டளை இடுகிறார். காசு இல்ல, கடை வாங்கி கொண்டு இருக்கிறோம், குடும்பத்துல சமாதானம் இல்லை. நான் சொல்றேன், தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு சமாதானத்துக்காக ஜெபிக்க தொடங்க. உன் குடும்பத்துல கர்த்தர் அந்த சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. உருவாக்குறார். சில சோதனைகள் மூலியமாக தான் சில காரியத்தை கர்த்தரால உருவாக்குறார். பண தட்டுப்பாடு, பண போராட்டங்கள், சில காரியம் இருக்குதா, நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க தொடங்குங்க. இதெல்லாம் நம்மளை உருவாக்குவதற்கு அடையாளமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சிவகமாய் முடிக்கிற துன்பப்பட வேண்டியது அவசியம். சில நேரங்களில் துன்பப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. பலவிதமான சோதனைகள்ல துக்கப்படுகிறது எனக்கு அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம யாக்கோபு 1:2 சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்க விசுவாசம் என்னவா இருக்குது? பரீட்சையை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து மிகுந்த சந்தோஷம். மிகுந்த என்ன பண்ணணுங்க? சந்தோஷம். அப்ப ஏன் விசுவாசம் சோதிக்கப்படும்? ஏன் விசுவாசம் சோதிக்கப்படும்? அடுத்தது 1 பேதுரு 5:10 வாசிச்சோம். கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி
பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உங்களை கர்த்தர் நிலை நிறுத்துவதற்காக, உங்களை சீர்படுத்துவதற்காக, பலப்படுத்துவதற்காக சில காலங்கள் நமக்கு என்ன ஆகுது என்று சொன்னா, சில பாடுகளை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனங்களை நம்ம வாசிச்சோம். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். சொல்லுங்க, அப்பா என்னை சஞ்சலப்படுத்தினாலும் கிருபையின்படி நீங்க இறங்குவீங்கப்பா. என்னை கைவிடாத தெய்வம் நீங்க இருக்கிறீங்கப்பா. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிச்சோம். 1 பேதுரு 1:7 வாசிச்சோம். அழிந்து போகிற போல் அக்கினியினால் சோதிக்கப்படுகிறது போல நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்படும். அல்லேலூயா. அடுத்த வசனங்களை வாசிச்ச யோபு சொல்றாரு 23:10, சோதிக்கப்பட்ட பின் நான் என்னவா விளங்குவேன்? சொல்லுங்க, என்னவா விளங்குவேன்? அப்ப ஒரு பகுதியில துக்கம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த துக்கத்தை தான் இந்த நாள்ல அவர் சந்தோஷமாய் மாற்ற போகிறார். சோதனை காலம் நமக்கு துக்கமா இருக்கும். ஒரு எக்ஸாம் ஆளுக்குள்ள போகும்போது அது எனக்கு துக்கமா இருக்கும். ஆனா அது ரிசல்ட்டா வரும் பொழுது, அது ஒரு வெற்றி ரிசல்ட்டாய் வரும் பொழுது எனக்கு ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகி நான் களிப்புள்ள மகனாக மகளாக நான் மாறுவதை போல தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன். அநேகருடைய வாழ்க்கையில சோதனை காலங்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்து உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி ஒரு அக்களிப்பை கர்த்தர் உண்டு பண்ணி ஒரு ஆரவாரத்தை கர்த்தர் உண்டு பண்ணி உங்களை பொன்னாக விளங்க செய்து உத்தமனாக விளங்க செய்து இந்த கடைசி நாள் அவருக்கென்று சொல்லி கர்த்தர் உங்களை எழுப்பி பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அடுத்தது வாசிச்ச சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானாய் இருக்கிறான். அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடலாமா? அப்படியே கண்களை மூடலாம். வேதத்தில் வாசித்தபடியே உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்கிறார். நான் இதை இவனமாய் பார்க்கிறேன். சோதனை காலத்தை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறார். உங்களை சந்தோஷமாய் கர்த்தர் நடத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யோசேப்பின் சோதனை காலங்கள் ஒரு முடிவுக்கு வந்ததை போல, யோசேப்பினுடைய சோதனை காலங்கள் ஒரு முடிவுக்கு வந்ததை போல, தாவீதின் சோதனை காலங்கள், ஆபிரகாமின் சோதனை காலங்கள், யோபின் சோதனை காலங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கினதை போல உங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உண்டாக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படியே எல்லாரும் எழுப்பி நிக்கலாமா? எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று தேவ சமூகத்துல, எல்லாரும் தேவ சமூகத்துல ரீபா ஹதனா ஜி அத்தோ ரபோலா ரீகல்மா ஜி அத்தோ ரபோலா எல்லா கண்களையும் மூடுங்க, எல்லா கண்களையும் மூடுங்க. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவா, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். யோபு சொல்ற, நான் சோதிக்கப்பட்ட சுத்த பொன்னாக நான் விளங்குவேன். இந்த அறிவு நமக்கு வரட்டு. சொல்லுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. உங்களை சுற்றிலும் பலவிதமான நெருக்கடிங்க, பலவிதமான சோதனை இருக்குதா? சொல்லுங்க, நான் சோதிக்கப்பட்ட சுத்த பொன்னாக விளங்குவேன். சுத்தி இருக்கிற சூழ்நிலை பார்த்து பயப்படாதீங்க, சுத்தி இருக்கிற காரியங்களை குறித்து பயப்படாதீங்க. தேவன் நல்லவராக இருக்கிறார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி அவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். எஸ் டாடி, எஸ் டாடி. அப்பா பார்த்து சொல்லுங்க, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் தேவ சமூகத்துல, எல்லாரும் தேவ சமூகத்துல, எல்லாரும் தேவ சமூகத்துல எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும், எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். எஸ் டாடி. பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான சூழ்நிலைகளை உண்டாக்கி வைத்திருக்கிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் இணைந்து கொள்ளலாமா தேவ சமூகத்துல? உரபலகதடபரி அந்துரபரா கல்ப தூனமா ஜியாத்தோ உரபா ஷேகல்பா ஹதனமா ஜியாந்தரா ஏயாத்தோ ரபோல ஹந்தனமா ஜியாந்தரா. எஸ்டடி. சோதனை காலம் துக்கமா இருக்கு, ஆனா முடிவுலையோ ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, எஸ்டடி. உன் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா? உன் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா? உன் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா? விசுவாசம் பரீட்சையா இருக்கிறது. நீங்க பயப்படாதீங்க. எஸ்டடி. இதுல நீங்க பாஸ் பண்ணும்படியான அவர் பலத்தை கொடுத்து கர்த்தர் நடத்த
கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எஸ் டாடி, நீ விழுந்து போவதற்காக சோதனை அல்ல, நீ உத்தமனாய் மாறணும். எஸ் டாடி, நீங்களும் அவர் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள, அவர் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வருகிற வரைக்கும் அவர் விடமாட்டாரு. என்னுடையதெல்லாம் உம்முடையது என்று சொல்லுகிற வரைக்கும், என்னுடையதெல்லாம் உம்முடையது என்று சொல்லுகிற வரைக்கும் கர்த்தர் விட போறது கிடையாது. கர்த்தர் விட போறது கிடையாது. உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு லேசான காரியம். ஆனால் ஆசீர்வாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அவரை விட்டு விலகிட கூடாது என்பதற்காக தான் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு ஒப்பந்தம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க அதுக்குள்ள வருவீல் என்று சொன்னார் கர்த்தர் உங்களை உத்தமனாய் கர்த்தர் பார்க்க வல்லவராய் இருக்கிறார். உரபா ஷேக்கல் மஹசி அத்துரபலா கதனா. உலகத்துக்கு முதலிடம் கொடுக்க மாட்டேன்ப்பா. உணவுக்கும் தூக்கத்துக்கும் என் சிற்றின்பத்துக்கும் என் ஆசைக்கும் என் விருப்பத்துக்கும் நான் முதலிடம் கொடுக்க மாட்டேன் தகப்பனே. எனக்குன்னு எதுவும் இல்லை தகப்பனே. நாங்கள் உங்க விருப்பத்தையும் உங்க சித்தத்தையும் உங்க ஆசையையும் நிறைவேற்றும்படியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உலகத்துக்கு முதலிடம் கொடுக்க மாட்டேன் தகப்பனே. சிற்றின்பத்துக்கு முதலிடம் கொடுக்க மாட்டேன் ராஜா. என் ஆசை என் உணர்வுகளுக்கு நான் முதலிடம் கொடுக்க மாட்டேன் தகப்பனே. இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்ல ஆரம்பிப்பில் என்று சொன்னா எனக்குரியதெல்லாம் உமக்குரியது ராஜா. இந்த கடைசி காலத்துல எனக்குன்னு நான் எதையும் சேர்த்து வைத்துக் கொண்டு ராஜா இப்ப காரியங்களில் உலக ஆசையில் உலக விருப்பத்தில் ராஜா ஆண்டவரே அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் என்கிற அந்த எண்ணத்துக்குள்ள நான் போக போறது இல்ல. எனக்கு உண்டானதை நான் உமக்கு கொடுக்க போகிறேன்ப்பா. எனக்கு உண்டானதை நான் உமக்கு கொடுக்க போகிறேன். எனக்கு உண்டானது எல்லாம் உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, ஏசத்தில் ஒரு எழுப்புதல் வரும்படியாக, ஏசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக எனக்கு இருக்கிறதை தகப்பனே, எனக்கு வருகிற ஆசீர்வாதங்களை உமக்கு நான் கொடுப்பேன் தகப்பனே. உமக்கு கொடுப்ப ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள போகிற வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. சொல்லுங்க ஆண்டவரே, என்னுடைய நாட்களை தூங்கி கழித்து உணவு உண்டு மகிழ்ந்த உலகத்தின் காரியங்களை சிற்றின்பமாய் வாழ்ந்த அப்பா இனி நான் அப்படி இருப்பதில்லை. சிலருடைய வாழ்க்கையில சில பலவீனம் இல்ல போராட்டங்கள் உன் வாழ்க்கையில இருக்கிறது. அது முடிவுக்கு வரணும்னா இந்த ஒப்பந்தத்துக்குள்ள கடந்து வா. அப்பா என் நேரங்களை கொடுக்கிற ராஜா. என் நேரம் பெரும் பகுதியை உமக்காக கொடுக்கிறேன். அர்ப்பணிங்க தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஒரு ரபலகதடபா சந்திரியா ரிபகாத ரிபலாக தூடபா ஒரு ரபாஷல ஹேதனா ஒரு ரபல்கராடலபே ஷே ரியந்தரபே ஷல்கதியானமே. ஓ பிள்ளை கீழ்ப்படியலன்னா எவ்வளவு துக்கப்படுற. நீ தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறியே, தேவ சித்தத்தை நீ செய்ய மாட்டேங்கிறியே, தேவ விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டேங்கிறியே, தேவன் உனக்கு கொடுத்த வேலையை நீ செய்ய மாட்டேங்கிறியே, தேவ சமூகத்துல காத்திருக்க மாட்டியே. ஆனா உன் பிள்ளை கீழ்ப்படினா மாத்திரம் உனக்கு கோபம் வருகிறது. ஆனா நீ எனக்கு கீழ்ப்படியாம எத்தனை முறை நடந்து கொண்டிருக்கிற. உனக்கு எவ்வளவு எச்சரிப்பை நான் கொடுத்தோம், உனக்கு எவ்வளவு அற்புதத்தை நான் செய்தோம். இன்னும் என் பக்கம் வராதபடி, எனக்கு நீ கீழ்ப்படியாதபடி ஓடிக்கொண்டிருப்பதை நான் பார்க்கும் பொழுது அவர் கேட்கிறார், நான் எவ்வளவு கோபப்பட வேண்டும், உன் மேல கோபப்பட வேண்டும். அர்ப்பணி. நீ இந்த ஒப்பந்தத்துக்குள்ள வருகிற வரைக்கும் உன் பிள்ளை கீழ்ப்படியாது. நீ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்ச உன் பிள்ளை தேவனுக்கு கீழ்ப்படியும், உனக்கும் கீழ்ப்படியும். எல்லாரும் கைகளை உயர்த்துங்க, எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. சில சோதனைகள் நல்லது, சில துக்கங்கள் நல்லது. என் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்ற ஆயத்தமாய் இருக்கிறார். எல்லாரும் அர்ப்பணிங்க பார்க்கலாம். எல்லாரும் அர்ப்பணிங்க. ரீபா ஹதனா சி அத்து ரபோலா. ஓ எஸ் டாடி. எல்லாரும் கண்களை மூடி. எஸ் டாடி, உங்களுக்கு முழங்கால் படிக்கிற தோணுனா முழங்கால் போட்டுருங்க. நீங்கள் அவர் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வரணும். இந்த வருஷத்தின் முடிவுக்கு எல்லாருமே கடந்து ஓ இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதுக்கு இது நேரம் அல்ல. உன் இஷ்டப்படி செயல்படுவதற்கு நேரம் அல்ல. உன் குடும்பம், உன் பிள்ளைகள் எல்லாம் இப்படியே நீ ஓடிட்ட இதையே பார்த்து நீ கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம உன் இஷ்டப்படி நீ வாழணும். நீ முடிவெடுது தூக்கி போடு, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. அப்பா நான் வந்துடுறேன்னு சொல்லு. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னதுன்னு நீங்க எனக்கு சொல்லுங்கப்பா, நான் வந்துடுறேன்னு சொல்லு. உன்னை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருவா. உனக்கு சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருவா. உன்னை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருவா.
அல்லவா? இன்றைக்கே ஒரு மாற்றுங்க, இன்றைக்கே ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வர போகிறார். உர்ரபா கதா ரபா லகதா ரபா லரா ரியாந்தரே ரிபராக்கல பாதன மேஷா உரபல்கர் ஆடலபே பேசுங்க. ஏவனே ஒவ்வொருவோடு இடைப்படுவதற்காக நன்றி, ஒவ்வொருவோடு இடைப்படுவதற்காக நன்றி, ஒவ்வொருவோடு இடைப்படுவதற்காக நன்றி. நீ ஏதோ வீட்டுக்குள்ள மறைந்திருக்கிற மகன் அல்ல, நீ வீட்டுக்குள்ள மறைந்திருக்கிற மகள் அல்ல, நீ பிரகாசிக்க வேண்டிய மகனும் மகளாய் இருக்கிற. நீ பிரகாசிக்கணும், நீ அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அநேகரை கர்த்தர் பக்கம் திருப்பணும். எழும்பி வா, கர்த்தருடைய வேலையை செய்ய தொடங்கு, கர்த்தருடைய வேலையை செய்ய தொடங்கு. அறைந்திருக்காத, அறைந்திருக்காத, ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வா, தேவனோட ஒரு பொருத்தனை பண்ணு, ஒரு உடன்படிக்கைக்குள்ள வா. உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த போராட்டங்கள், அந்த பிரச்சனைகள் இந்நாளில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது, ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பெற்றுக்கொள், அந்த விடுதலை பெற்றுக்கொள், அந்த விடுதலை பெற்றுக்கொள், அந்த விடுதலை பெற்றுக்கொள். தேவன் பக்கம் திரும்பி வா, தேவன் பக்கம் திரும்பி வா. நீ உத்தமனாய் மாறணும், நீ உத்தமனாய் விளங்கின பின்பு அவர் வைத்திருக்கிற ஜீவ கிரீடங்களை கர்த்தர் உனக்காய் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீ சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்க செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ரியாக்கோ மனாசே அபியந்தர பராக்கல்ப தூணமா. உன்னை தெரிந்து கொண்டது உன் குடும்ப ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் அல்ல, நீ உன் குடும்பத்துக்கு மத்த ஆசீர்வாதமா இருப்பதற்காக கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்யல. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். சகோதரியே, சகோதரனே, தேவச்சனமே, ஒப்பு கொடு, ஒப்பு கொடு. உன் வீட்டுல யாருக்கு நீ அதிகமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற? தேசம் அழிந்து, தேசத்தின் வாலிபர்கள் அழிந்து, தேசம் இன்னைக்கு சீர்கட்டு கிடக்கிறது. தேசமே இன்னைக்கு கர்த்தருடைய சித்தத்துக்கு பதிலாக சத்துருவின் செயல்பாடு தேசங்கள் முழுவதும் நிறைந்திருக்கிறது. விடாத, விடாத. ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வா, ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வா. நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லு, நான் ஜெபிக்கிறேன்ப்பா, நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லு. உன்னை சுற்றி இருக்கிற அந்த சோதனை கால ஒரு முடிவுக்கு வரும், உன்னை சுற்றி இருக்கிற சோதனை கால ஒரு முடிவுக்கு கர்த்தர் கொண்டு வருவா. எஸ் டாடி, எஸ் டாடி. எதுக்காக என்ன ஆசீர்வதிங்கன்னு நீ கேட்கிற? உன்னை ஆசீர்வதித்தா என்ன செய்ய போகிற நீ? ஆசீர்வதித்தா என்ன செய்ய போகிற நீ? என்ன செய்ய போகிற? இன்னைக்கு ஒரு முடிவு செய், இன்னைக்கு முடிவு செய், இன்னைக்கு முடிவு செய். என்னை ஆசீர்வதித்தா நீ தேவனுக்கான காரியங்களை என்ன செய்ய போகிற? எல்லாரும் 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 அப்படி ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ரீபா ஹதனமாசி அதோ உரபா ஷேக்கல் மஹதனமாசி ரியாந்தரபரா. எல்லாரும் கடைசியாக, எல்லாரும் கடைசியாக, எல்லாரும் கடைசியாக தேவ சமூகத்துல எல்லாரும் கடைசியாக அப்படி ஒப்பு கொடுங்க. பார்க்கலாம், தேவன் உங்களுக்கு முன்பாக நிற்கிறார். நீ உத்தமனு விளங்கின பின்பு உனக்கான ஜீவ கிரீடத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க எல்லாம் பொன்னாக விளங்க செய்கிற சந்ததியா இருக்கிறீங்க. எல்லாரும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள எல்லாரும் வாங்க, வாங்க. நீங்க அவரோட ஒரு ஒப்பந்தம் பண்ணுங்க. சகோதரி ஒரு ஒப்பந்தம் பண்ணு, சகோதரனை ஒரு ஒப்பந்தம் பண்ணு, அவரோட ஒரு ஒப்பந்தம் பண்ணு. காலம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. வருஷத்தின் முடிவுல எல்லாரும் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் பான்னு சொல்லுங்க, எங்களை அர்ப்பணிக்கிறோம் பான்னு சொல்லுங்க. யார் யார் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்களோ உரபா ஷேக்கல் மஹசி அத்துரபலா. கிறிஸ்துவ வீடுகளில் இன்னைக்கு சினிமா தேட்டரா மாறிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ வீடுகள் இன்னைக்கு நாடக தேட்டராய் மாறிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவ வீடுகள் இன்னைக்கு காமெடி சேனல்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. தூக்கி போட, எல்லாம் வீட்டை விட்டு வெளியேடு. எல்லாத்தையும் நீ வெளியெடுக்கணும் இன்னைக்கு, எல்லாத்தையும் வெளியெடுக்கணும் இன்னைக்கு. எல்லாத்துக்கும் ஒப்பந்தம் போடு, எல்லாத்துக்கும் போடு ஒரு ஒப்பந்தத்தை. நீ உட்கார்ந்து உன் குடும்பத்தையும் உட்கார வச்சு ஜெபிக்க வேண்டிய சந்ததி, கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய சந்ததிகள் டிவிக்கு முன்பாகவும் தேவையில்லாத காரியங்களுக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு நேரத்தை செலவழிக்கிறது உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்க. நமக்கு அது வெக்கமா இல்லையா? என் பரிசுத்த தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிற, அவருடைய இருதய தேசத்தை குறித்து அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது, தேசத்தை குறித்து அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும் போது நான் டிவி நிகழ்ச்சியில் லாய்த்து போய் கிடந்தேனா அவர் என்ன பார்த்து துக்கப்படுவார். அதனாலதான் உன் பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வரல. சகோதரி, சகோதரனை, இன்னைக்கு உன் பிரச்சனை முடிவு வராதுக்கு காரணம் அதுதான். வீணான சம்பாசனைகளோடு நேரத்தை செலவழிக்காத. அதனாலதான் உனக்கு இன்னும் சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறார். எல்லாத்தையும் விடுறேன்னு சொல்லுங்க. கடைசியாக எல்லாத்தையும் விடுறேன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் விடுறப்பா, எல்லாத்தையும் நான் விட்டு விடுகிறோம்ப்பா. எங்களை முழுவதும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களை பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? எல்லாரும் எல்லாரும்
தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற எல்லாருமே உங்க 2 கைகளை உயர்த்தி கடைசியாக எல்லா கண்களையும் மூடுங்க, எல்லா கண்களையும் மூடுங்க. எல்லாரும் கடைசியாக ஓ ரீபாக நீங்க எனக்கு வைத்திருக்கிற ஆண்டவரே வேலையை நான் செய்யறேன்னு சொல்லுங்க. எஸ் டாடி, தரிசனங்கள் நிறைவேற, ஆண்டவரே திருச்சபை கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் நிறைவேற, திட்டங்கள் நிறைவேற என்னை நான் ஈடுபடுத்திக் கொள்கிறேன்ப்பா, ஈடுபடுத்திக் கொள்கிறேன். தேவையில்லாத குறைகளை பேசிக் கொண்டு இருக்க மாட்டேன்ப்பா. ஆண்டவரே என்னால் என்னென்ன முடியுமோ அத்தனையும் செய்ய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க, ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி, எல்லாரும் கைகளை உயர்த்தி. பரலோகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது, பரலோகம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. சோதனை காலங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு. ஆபிரகாம் சாராள் மாம்சத்துக்குரிய எல்லாமே செத்து போச்சு, மாம்சத்துக்குரியது எல்லாமே செத்து போச்சு. அந்த 100வது வயதுல ஆபிரகாம் கர்த்தர் அற்புதம் செய்தார். நான் சொல்றேன், உங்க மாம்சத்துக்குரியது எல்லாம் செத்துறணும், அது இருக்கக்கூடாது. உன் மாம்சத்துக்குரிய எல்லாம் சாகும் பொழுது ஆவியானுடைய செயல்பாடு தொடங்கும், ஆவியானுடைய செயல்பாடு தொடங்கும், தேவனுடைய செயல்பாடு தொடங்கும். அப்பொழுது கர்த்தருக்காக நீங்க எல்லாம் பயன்பட தொடங்குவீங்க. அப்பா பார்த்து சொல்லுங்க, மாம்சத்துக்குரியவைகள் எல்லா ஆசைகளும் எல்லா விருப்பங்களும் ராஜா என்னோடு ஒரு முடிவுக்கு வருவதாக. எங்களுக்கு தேவனை பிரியப்படுத்துகிற அந்த ஆசைகளும் அந்த விருப்பங்கள் எங்களுக்குள்ள அதிகமாய் பெருகட்டுன்னு சொல்லுங்க, அதிகமாய் பெருகட்டும். நாங்க இனி மேலோங்க போறது இல்லப்பா, எங்க தேவனுடைய நாமமே மேலோங்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுங்க. பார்க்கலாம், அநேகரோடு கர்த்தர் இடைப்படுவதற்காக நன்றி, அநேகருடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஒப்பந்தத்துக்குள் அநேகரை நடத்தி செல்வதற்காய் நன்றி. கடைசியாக ஒரு வார்த்தை, விட சொன்னா விட்டுறணும், விட சொன்னா விட்டுறணும், விட சொன்னா ஒரு காரியத்தை விட்டுறணும். வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், சில வாலிப சகோதரர்களா இருக்கட்டும், சில குடும்பங்களா இருக்கட்டும், கர்த்தர் சில காரியத்தை விட்டுருன்னா விட்டுருங்க. அதை வச்சு போராடிட்டு இருக்காதீங்க, அதை வச்சுட்டு போராடிட்டு இருக்காதீங்க. நீ உத்தமனாய் உத்தமையாய், எஸ் டாடி, கர்த்தருடைய நாம மகிமைக்கு நீ எழுப்பி பிரகாசிக்க வேண்டும். அவர் வேண்டாதன்னு ஒரு காரியத்தை சொல்லிட்டா அதை விட்டுட்டு தேவன் பக்கம் திரும்பி வா. நீ பொன்னாக விலக செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார், கர்த்தர் பொன்னாக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, நின்று கொண்டிருக்கிற எல்லாரும் ஒப்பு கொடுக்கிற எல்லாரையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள எல்லாரையும் கொண்டு வந்ததுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்த என்ன செய்வேன் யார் யார் ஒப்பந்தம் பண்ணி இருக்கார்களோ அந்த ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கை கர்த்தர் ஆண்டவரை நிறைவேற்றி கொடுங்க ராஜா. உமக்காக வாழ்வேன், சித்தத்தை செய்வேன், தேவ திட்டமும் தரிசனமும் நிறைவேற அங்க ஒருங்கிணைந்து நிற்போம் யார் யார் அறிக்கிட்டார்களோ ஆண்டவரே, அவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க தொடங்குவதற்காய் நன்றி. என் பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டாம், நான் தேவனுக்கு கீழ்ப்படின்னு யார் யார் ஒப்பு கொடுத்தார்களோ ராஜா, அவள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்குவதற்காய் நன்றி அப்பா. ஒரு புதிய தொடக்கங்களும் மாற்றங்களும் உண்டானதுக்காய் நன்றி. மகிமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேதி சொல்லுங்க, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமாலை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய நீதிமைக்கும் சமாதானம் சந்தோஷமா வந்த யாவரோடும் மீண்டும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கூடி நின்று ஜெபிங்க. வருகிற 15ஆம் தேதி நமக்கு சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் இருக்கிறது. அதனால எல்லாரும் ஆயத்தப்படுங்க. பிள்ளைகளுக்காக உண்டியில் கொண்டு வந்தவங்க நீங்க தேவ சமூகத்துல கொண்டாந்து வைக்கும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கவனிங்க.